பின்னலாவ பாயும் வெள்ளம்பு போலே சிந்தனை நாவிலிருந்து பாய வெள்ளது சொல்லம்பு. அந்த சொல்லம்பினை குற்றால தேனருவியாக, அதுவும் நகைச்சுவை தேனருவியாக உதிர்க்க வருகை தந்திருக்கிற நகைச்சுவை மன்றத்தினுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா சிவ சதீஷ்குமார் அவர்களை வருக வருக என்ற இந்த நேரத்தில் வரவேற்று, இவருடைய பேச்சை நான் யூடியூப்பில் பக்கமாக நகைச்சுவை மன்றம் பதிவிட்ட சில பதிவுகளை பார்த்தேன். சதீஷ்குமாருடைய மொழியாடல், உரைநடை, அதாவது இந்த விஜய் டிவியில் ஒன்று போடுவாங்க, தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சுன்னு, அந்த டைட்டிலுக்கு ஒரு இலக்கணம்னு சொன்னால் சதீஷ்குமார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் கூறும் நல்லுலகில் இன்றைக்கு தமிழே இல்லை நாட்டில். ஐயா, உங்களுக்கு நான் படிக்கும்போது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இன்றைக்கி வரக்கூடிய செய்தித்தாள்கள் மற்றும் இதர பதிப்புகளில் பார்த்திங்கன்னா தமிழ் பேராசிரியர் என்ற ஒரு இலக்கணமே இல்லை. முதல் முறையாக உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நகைச்சுவை என்பது மனிதனுடைய உணர்ச்சி, அதாவது மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் வேறுபடுத்தி காட்டுவது இந்த நகைச்சுவை தான். சார், ஒரு தடவை யமதர்மராஜா என்ன பண்ணார், மேலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தார். அவர் ஒரு அழகான மானுட பெண்ணை பார்த்து அதன் மேலே காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர்களுக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு, சலிப்பு தட்டி போயிட்டு அவன் பூமி விட்டு மறுபடியும் மேலோகத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார். மகன் மலர்ந்து பெரியவன் ஆகிட்டான். அவன்கிட்ட சொன்னார், நான் மறுபடியும் மேலோகத்துக்கு போகிறேன், நீ வந்து சிறந்த வைத்தியனாக வருவ அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினார். அவனும் மருத்துவத்தில் கவனம் செலுத்தினா அழகான ஒரு மிகப்பெரிய வைத்தியனானான். அதில் என்ன ஒரு சிறப்புன்னா, யமதர்மராஜா சொன்னார், நீ வைத்தியம் பார்க்க போகிற இடத்துல நான் இருந்தேன்னா அவங்களுக்கு வைத்தியம் பார்க்காத இல்லையா, அது நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமே, வேறு யாருக்கும் தெரிய மாட்டேன். அப்படி நான் தெரிஞ்சேன்னா அந்த இடத்துல கும்பிட்டுட்டு நீ விலகிடு அப்படின்னாரு. அப்படி அவன் மகன் செய்தான், புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய வைத்தியனானான். இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசர் வந்து தன்னுடைய மகளுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், மக்கள் எல்லாம் இப்படி ஒரு வைத்தியம் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவர் வந்து பார்த்தாருன்னா சரியாயிடும்னாங்க. சரி, வர சொல்லுனாரு. அந்த மகனும் போனான். அந்த அரசர் சொல்கிறாரு, என் மகளை நீ குணப்படுத்திட்டேன்னா இந்த ராஜ்யத்தில் பாதி கொடுத்துட்டு, இல்லை ராஜ்யத்தை முழுவதும் கொடுத்துட்டு என் மகளையும் கட்டி கொடுக்குறேன்னாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தா அங்கே அப்பா நிற்கிறார். இப்போ ராஜ்யமும் போயிடும், அழகான மகளும் போயிடுவாள், இளவரசியும் போயிடுவாள், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். வாச வரைக்கும் வந்து நின்று கத்துனான், அம்மா அப்பாவை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தியே, இங்கே தான் இருக்கிறாருன்னா. தர்மராஜா துண்டக்கடன் துடிய கடன் ஓடிட்டார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டிக்கு பயந்து தான் ஆகணும். இல்லை, உலக நியதி அதுதான் சார். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி போனான் சார். அவன் போய் மருத்துவர்கிட்ட சொன்னால் என்னால் வயிற்று வலி பொறுக்க முடியலன்னா. டாக்டர் கேட்டால் வயிற்று வலியோடு ஏன் பொறுக்க போனேன், அவன் சொன்னது வேறு, இவன் நினைக்கிறது வேறு. டாக்டர்கிட்ட போய் அதே மருத்துவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், நர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர் உள்ளே இருக்கிறாரு. இவன் போய் நர்ஸ்கிட்ட கேட்குறான், டாக்டர் இருக்காரா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு ரவுண்ட்ஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு. சரி, தெளிவாட்டு வரன்ட்டு போயிட்டான். அவன் எந்த ரவுண்ட்ஸை சொன்னால் இவன் எந்த ரவுண்ட்ஸ், அதாவது சிந்திக்கக்கூடிய நகைச்சுவை மட்டும்தான் மனதிலுடைய இருக்கும். சார், கண்ணதாசன் இறந்து போயிட்டார். சென்னையில் மிகப்பெரிய ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. தமிழ் கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், நடிகர் உட்பட அனைவரும் வந்து அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கண்ணதாசனை பற்றி வர்ணனை செய்து பேசுகிறாங்க. அடுத்ததான் ஆட்சி மனோரமா வந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க பேசல, பாடுறாங்க. எனக்கு பாட தெரியாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, பணம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வரக்கூடிய அருமையான பாடலை சொல்லி ஆட்சி மனோரமா அழுகுறாங்க. அந்த கூட்டத்துக்கு வாலியும் வந்திருக்கார். மனோரமா அழுக, அந்த பாடலை சொல்லி அழுவ, கூட்டத்தில் அந்த அத்தனை பேர் அழுகுறாங்க, வாலி அழுகுறார். சரி, எல்லாம் அழுகிறாங்க, ரைட்டு, வாலியே அழுவணும். இவங்க எல்லாம் கண்ணதாசன் எழுதனான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு எழுதுனது வாலி. வாலி அழுதுட்டு சொன்னார், யார் எழுதுனதே தெரியாத அழுகுறாங்களே. ஸோ கவிஞர்களுக்குள்ள ஒரு திறமை என்னென்னா, ஒரு கவிஞன் வளர்ந்து வருகிறான் என்று சொன்னார், பிற கவிஞன் இருந்து அவனை ஏற்றுவான். இன்றைக்கெல்லாம் வந்து அப்படி இல்லை. அன்றைக்கெல்லாம் மெட்டுக்கு பாட்டு எழுதுனாங்க, இன்றைக்கி துட்டுக்கு பாட்டு எழுதுகிறாங்க. உண்மை அதுதான். இன்றைக்கி வரக்கூடிய பாடல்கள் ஏதாவது நம்ம காது கொடுத்து கேட்க முடியுதா? ஒரு பாட்டை கேட்க முடியல. ஒரு பயணத்திலும் சரி,
ஒரு மனநிலையாக அமைதியாக இருக்கணும்னு கேட்கும்போது எந்த ஒரு பாடலும் இன்றைக்கி கேட்குற மாதிரி இல்லை. இசையும் நகைச்சுவை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மனநிலையை பக்குவப்படுத்தும். சார், மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மட்டும் உடல்நலம் குன்றியவருக்கு தேற்றுதலை தராது. உறவினர்களுடைய நல்ல சொல்லாடலும் இது போன்ற நகைச்சுவை இலக்கிய மண்டங்களும் மட்டும்தான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும், மனநிலையை தேற்றி அவன் உடல்நலத்தையும் மேன்மைப்படுத்தும். சார், கலைவாணர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறத நான் ஒவ்வொரு முறை சொல்கிறது உண்டு. சிரிக்க தெரியாத மனுஷன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். நான் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஐயா சதீஷ்குமார் அவர்களை ஒவ்வொரு முறையும் பேசி என்னுடைய பேச்சு நிறைவு செய்யும்போது காமராஜரை பற்றி ஒரு கருத்தை சொல்லிட்டு நிறைவு செய்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் நான் நிறைய இடங்களில் போயிருக்கேன் ஐயா பேசுகிறதுக்கு. அங்கே எங்கிட்ட கேட்கக்கூடிய அதாவது பெரிய இடத்துல உங்களுக்கு தெரியும் சார், பெரியவங்க மத்தியில் பேசிடலாம், இந்த மாணவர்கள் மத்தியில் பேச முடியாது. பக்கத்தில் இருக்க நந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கூப்பிட்டு பேச சொன்னாங்கண்ணே. எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழா நான் பேசி முடித்ததும் அங்குள்ள ஒரு பையன் எந்திரிச்சு கேட்குறான். அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, பேச வரவர்கிட்ட அவர் அப்படியே அனுப்பிச்சிடாதீங்க, ஏதாவது கேள்வி கேட்டு இது பண்ணுங்க அப்படி. அதே மாதிரி அவங்க சொன்னாங்களே சொல்லலே தெரியல, ஒரு மாணவன் நினச்சி என் கேள்வி கேட்டான். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு கவிதை ஒரு கருத்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார், ஒன்றும் கிடையாது சார், அவர் ஒரு தடவை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு சார். பழைய சோறு ஊற்றி தயிர் ஊற்றி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டுருக்கிறார். அந்த நேரம் பார்த்து வராரு. அவரை பார்க்குற போது காமராஜர் சோவை பார்த்து நீங்கள் சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. யார் எங்க சோவை பார்த்து ஐயா கேட்கலை, ஆனால் வருத்தப்படலை. ஆனால் காமராஜரே கேட்டார், எப்பா உன்னை நான் சாப்பிடுன்னு சொல்லலையே, உனக்கு ஏதாவது மனசு வருத்தமானு கேட்டார். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வாய் வழியாக சொல்கிறதால உன் மனசு எனக்கு தெரியுதுன்னாரு. அந்த சோறு கூட பழைய சோறும் தயிரும் கத்திரிக்காயும் கூட மக்கள் போட்டது தான். நான் பிறருக்கு சாப்பிட சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருத்தை சொன்னார். சார், கண்ணதாசன் கவிஞர் காமராஜரை பாராட்டின விதம் யாராலும் பாராட்ட முடியாது. இந்த மாதிரி காமராஜரை பற்றியும் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றியும் பேசிக்கிட்டே போகலாம் சார். உங்களில் ஒருவனாக இருந்த ஐயா சதீஷ்குமார் அவருடைய பேச்சை கேட்க ஆசையாக இருக்கிறேன். நகைச்சுவை மன்றத்திற்கு நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் அழைக்கிறேன். வந்திருக்காங்க. உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அழைத்து இந்த கூட்டத்தை சேர்த்து வருகின்ற சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். நமது நகைச்சுவை மன்றத்தின் 258வது சிறப்பு கூட்டத்திற்கு நமது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களின் பேரன்பிற்குரியவரும் சிடி ஆயில் மில் நிறுவனருமான தெய்வ திரு சி துரைசாமி ஐயா அவர்களின் நினைவாக நடைபெறும் நிகழ்ச்சி. இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளராக உயர்திரு முனைவர் சிவ சதீஷ்குமார் அவர்கள் தமிழ் பேராசிரியர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் பேசுகின்ற தலைப்பு சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பிலே மிக அருமையான ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்ற ஒரு பேராற்றல் மிக்க பேச்சாளர் ஆவார். அவர் பல தொலைக்காட்சிகளிலே சாலவன் பாப்பா தலைமையிலும் பட்டிமன்ற ராஜா தலைமையிலும் பாரதி பாஸ்கர் சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களுடைய தலைமையிலும் மதுரை ஞானசம்பந்தம் நடுவர் அவர்கள் தலைமையிலும் பல மற்ற பட்டிமன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பூராவும் அவர் எல்லா நகரங்களிலும் பேசி வருகின்ற நல்ல பண்பட்ட பேச்சாளர் ஆவார். அவர் விஜய் தொலைக்காட்சியில், சன் தொலைக்காட்சியில், இந்த பல்வேறு தொலைக்காட்சிகளின் வாயிலாகவும் அவரை மக்கள் அறிவார்கள். நன்றாக பேசக்கூடிய நல்ல இளைஞர் அவர். அவரை நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்று அடுத்த மாத நிகழ்ச்சி 29/3 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. பிரபல பேச்சாளர் பங்கு கொள்கிறார். அதற்கு நீங்கள் சிறப்பாக
இதே மாதிரி திரளாக வருகிறது கூட்டத்தை சிறப்பிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். ஐயா சிடி அவர்கள் நினைவாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு அவருடைய அரும்பெரும் பணிகளும் அவர் செய்த தான தர்மங்களும் அவர் சிடி ஆயில் மில் என்கின்ற மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவி இந்தியா பூராவிலும் ஆயில்கள், இந்த ரீஃபண்ட் ஆயில் எல்லாம் அவர் சப்ளை செய்து மிகப்பெரிய வணிக கோமானாக வலம் வந்தவர் ஆவார். அப்படிப்பட்டவருடைய பெயரிலே இன்றைய தினம் இந்த நினைவு பல வருடங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதற்கு அவர்கள் அன்பு புதல்வர்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து வருடம் நடத்துவதற்கு நமக்கு மிகவும் துணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் ஓங்கு புகழ் பெற்று நூடுடி வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனையும் இறைவையும் வேண்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் வருகிறவர்கள் என்று வரவேற்று என் வரவேற்புரை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் சதீஷ்குமார் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சதீஷ்குமார் அவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள கோவிந்தனூர் என்னும் கிராமத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். சதீஷ்குமார் என்ற இயற்பெயர் கொண்ட சதீஷ்குமார் தன் பள்ளி கல்லூரியை சில காலம் பேரூர் ஆதீனத்திலும் பின் தமிழ் முதல் முனைவர் பட்டம் ஆய்வு வரை பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியிலும் கற்றவர். கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே காரைக்குடி கம்பன் கழகம் நடத்திய திருக்குறள் மற்றும் கம்பராமாயண பேச்சு போட்டிகளில், சென்னை சேக்கிலார் ஆராய்ச்சி மையம் நடத்திய பெரிய புராண பேச்சு போட்டியிலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர். இவர் தனது பேச்சாற்றலை கண்டு பத்மஸ்ரீ அவ்வை நடராஜன் அவர்கள் இவரை சொல்லருவி என்று பாராட்டியுள்ளார். இளம் வயதிலேயே முதுபெரும் தமிழ் அறிஞர்களின் அரவணைப்பையும் அன்பையும் பெற்று தமிழ் இலக்கியத்தில் 1000க்கும் மேற்பட்ட செயல்களை மனப்பாடம் செய்த பெருமை மிக்கவர். சங்க இலக்கியங்களின் மேலாண்மை என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது சென்னை டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுற்று வருகிறார். தனது பேச்சாற்றல் மூலம் முன்னணி தொலைக்காட்சிகளில், வானொலியிலும் தனி சொற்பொழிவு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், நேர்முக வர்ணனை ஆகியவற்றின் மூலம் நடத்தி வருகிறார். இது மட்டுமன்றி தினமணி, விகடன், தினகரன் போன்ற இதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார். இவர் இதுவரை எழுதியுள்ள நூல்களில் திருநீற்றின் பெருமை என்ற நூலும், காந்தியின் வாழ்வில் பெண்கள் என்ற நூலும் மாநில அளவில் சிறப்பு பரிசு பெற்றதாகும். அரசு தொலைக்காட்சியான பொதிகை தொலைக்காட்சியில் நாள்தோறும் அரை மணி நேரம் பெரிய புராணம் சொற்பொழிவாற்றி மொத்தம் 63 மணி நேரம் பேசி சாதனை படைத்துள்ளார். ஆண்டுதோறும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை தீபம், சபரிமலை மகரஜோதி போன்ற விழாக்களில் நேர்முக வர்ணனை செய்து வருகிறார். இதுவரை இவர் பெற்ற விருதுகள்: இளைய பாரதி, கலைமாமணி, இளம் நாவலர், அறிவு களஞ்சியம், சொல் வித்தகர், சொல் அருவி, பேரூர் ஆதீன புலவராக இருந்து வருகிறார். மேலும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா, சொல்வேந்தர் சுகி சிவம், பட்டிமன்ற ராஜா, பாரதி பாஸ்கர் ஆகியோர் குழுவில் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து வருகிறார். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியின் கல்யாண மாலை நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசி வருகிறார். நமது சிறப்பு பேச்சாளர் சதீஷ் ஆவார். அனைவருக்கும் வணக்கம். பின்னாடி கேட்குதுங்களா? சரி. எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பெரியவங்க பேசுகிற மேடை இது. முன்னாடியும் பெரியவங்க பேசின மேடை. முன்னாடியும் பெரியவங்க தான் இருக்காங்க, இங்கே முன்னாடியும் பெரியவங்க தான் இருக்கீங்க. இந்த கூட்டத்திலேயே வயசில், அனுபவத்தில், அறிவில் எல்லாத்துலேயும் சின்ன பையனாக நான் ஒருத்தந்தான். பரிதாபத்துக்குரிய ஒரே ஆள் நான் தான். இதுக்காவது பரிதாபப்பட்டு கை தட்டிடுங்க. ஆமாம், நான் இந்த கூட்டத்துக்கு ஐயா சிறப்பாக என்னை பற்றி சொன்னீங்க. ஐயா சொல்லும்போது நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கூடவே ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டால், இவ்வளவு நல்லா நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட படிக்கிற பசங்களை 4 பேர்த்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன். சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இவர் சும்மா கதையை ரீல் விடுவார் அப்படின்னு. உண்மையிலேயே சிறப்பாக என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த ஈரோடை 2 பக்கம் நதி சிறப்பு செய்யக்கூடிய இந்த ஊரிலே மதி சிறக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை ஆண்டுகள் ஒரு பாரம்பரியம் மிக்க, எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது,
அழுக வைக்கிறது ஈஸி, யாராவது அழுக வைக்கணும்னு வச்சுக்கல, ரொம்ப ஈஸியாக அழுக வைக்கலாம். ஆனால் சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி சிரித்து உங்களுடைய ஆயுள்களை எல்லாம் அதிகரிக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிலாம் சொன்னால் கைதட்டணும். எங்களுக்கு கைதட்டல் மேனியான்னு ஒரு நோய் இருக்குது, கேட்டால் தான் வரும், இல்லை வராது. சரிங்களா? அதனால் அப்பப்போ தட்டி விட்டுருங்க. எங்கே தட்டலும்னு தெரியலன்னு வச்சுங்களேன், நான் இப்படி தட்டிடுவேன். இப்படி தட்டும் போது நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதுதான் முதல் போட்டு தொழில் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள. உண்மையிலேயே இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்கள், தலைவர் டாக்டர் ஐயா ராஜவேல் ஐயா அவர்கள், வைஸ் பிரசிடெண்ட் பாலமுருகன் ஐயா அவர்கள், பெரு வணக்கத்திற்குரிய இளைஞர் நம்முடைய எம் துரை ஐயா அவர்கள். அவர் பார்த்தா உண்மையிலேயே அவர் பித்த நிறைன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு. அவ்வளவு இன்னும் வேலை இப்படித்தான் நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு 1.5 மாதமாக இவ்வளவு மரியாதை கொடுத்து, எங்கள் மாமனாரும் கூட அப்படி எனக்கு மரியாதை கொடுத்ததில்லை. அந்த அளவுக்கு ஐயா அவர்கள் என்னை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து என்னை அழைத்தார்கள் ஐயா அவர்கள். அதே போல் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் 2 பேர் இருக்காங்க. அதாவது சக்தி நல்ல சிவம் ஐயா அவர்கள், செந்தில்குமார் ஐயா அவர்கள், பாண்டுரங்கன் ஐயா அவர்கள், சுரேஷ் ஐயா அவர்கள், வந்திருக்கிற அத்தனை ஐயா அவர்கள், ஐயா அம்மா அவர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு வந்து சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா? ஆமாம், இது பெரிய பாட்கடலை கடைஞ்செடுத்து தலைப்பா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்தது, அதில் கொஞ்சம் அங்கேருந்து காப்பி அடித்து ஒரு தலைப்பு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். தலைப்பு கொடுத்து தலைப்பில் பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையிலே சில பேச்சாளர்கள் பைபாஸ் பண்ணிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? டாக்டர் இருக்கார், பைபாஸ் பண்ணுவாங்க. அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி. நான் வந்து யாருடைய மாணவன் அப்படின்னா டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயாவுடைய மாணவன். அவர் ஒரு முறை சொன்னார், ஏன் பேச்சாளர்கள்லாம் பைபாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க எப்பயுமே கொடுத்த தலைப்புலேயே பேசாமல் தலைப்பை பைபாஸ் பண்ணி பேசுகிறதுனால அவங்க பைபாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த சிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நேரம் நம்ம சிந்திக்கலாமா சிரிக்கலாமா? முடிஞ்சால் சிந்திங்க, சிரிக்க முடிஞ்சால் சிரிங்க, சரிங்களா? இன்னொன்று, இந்த மேடைக்கு வந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஆனால் ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால், எல்லா மேடையிலும் என்ன பண்ணுவாங்க? துண்டு போத்துவாங்க. துண்டு போத்துலின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? பேச்சிலேயே கேட்போம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல கூட்டத்துக்கு போனதுண்டு, பல பேர் கை தட்டியதுண்டு, துண்டு போத்தியதுண்டு. அப்படின்னா அமைப்பாளர் நினைப்பாங்க, இவர் துண்டு போத்தலப்பா, துண்டை போத்தி விட அமைதியாக இருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பரிதாபப்பட்டு கைதட்டின அண்ணா அவர்களுக்கு நன்றிண்ணா. ஆமாம், எப்பயுமே இந்த கைதட்டல்ங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த கைதட்டும் போது பெரிய கூட்டத்தில் பேசுகிறது ரொம்ப ஈஸி. 10,000 பேர்த்தில் நன்றினா கைதட்டுவாங்க, வணக்கம்னா கைதட்டுவாங்க, ஏதாவது புரியாமல் எதை பேசினாலும் கைதட்டுவாங்க. ஆனால் இந்த ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா? அதாவது அள்ளி எடுத்த அப்படியே முத்துக்கள் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஒருத்தர் கை தட்டலான்னு கையை தட்டலான்னு போகும்போது பக்கத்தில் வைப்பாங்க, நம்ம கை தட்டின அதை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் கை தட்டலினா தான் நான் தப்பாக நினைப்பேன், இல்லை 4 பக்கம் போய் சொல்லுவேன். அதனால கை தட்டணும்னு நினச்சா வஞ்சகம் இல்லாமல் தட்டிடுங்க. முதல்லையே இவ்வளவு பிச்சை எடுக்கிறேன் நான். ரைட், ஓகே, சந்தோஷம். இங்கே என்னென்னா துண்டு போத்துனாங்க, அடே அப்பா, என்னமோ சின்னம்னு நினைக்கிறேன் அது. ரைட், எனக்கு தெரியாது, அது வேறு வம்பு, கட்சியை பற்றி பேச்சு இல்லைங்களா? நாம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ தான் சூடு பிடிக்குது, ஈரோட்டில் சூடு பிடிக்காமல் இருக்கேன். ரைட், இங்கே என்ன பண்ணாங்க? துண்டு போத்துனாங்க. சந்தோஷம். துண்டு போத்துனா நாங்கள் துண்டை போத்திக்கிட்டே பேசுகிறது உண்டு இல்லைங்களா? மாலை போட்டாங்கன்னா மாலையை போட்டுக்கிட்டே பேசுவோம். கிருபானந்த வாரியார் இருந்தார், சாமி கிருபானந்த வாரியார். அவர் என்ன பண்ணுவார்? மாலையை போட்டால் என்ன சொல்லுவார்னா, அதுலேயே பஞ்ச் அடிப்பார். போட்டால் பிடிச்சிக்கணும் அப்படிம்பார். என்ன போட்டால் பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், மாலை போட்டால் இவர் பிடிச்சிக்கணுமா, இவர் கருத்து போட்டால் நீங்கள் பிடிச்சிக்கணுமா, அந்த நேரத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ பிடிச்சிக்கணுமா. ஒரே வார்த்தையில் 3 அப்படி சொல்லுவார் வாரியார் சாமி. இந்த கைதட்டல் வாரியார் சாமிக்கு போச்சு. ஓகேங்களா? ரைட். ஐயோ பரவாயில்லைங்க, சந்தோஷம். அந்த வகையில் எனக்கு என்னென்னா, கொடை கொடுத்தாங்க. கொடை நான் கேட்டேன் ஐயாட்ட, ஏன் நான் பிடிக்கணுமான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. துண்டு போட்டால் துண்டை போத்திக்கிட்டே பேசின இடம் உண்டு,
மாலை போட்டால் மாலையை போட்டுக்கிட்டே பேசின கூட உண்டு. பேச தொடங்கணும் வச்சுக்கங்களேன், கொடையை பிடிச்சிக்கிட்டே பேசினா சிரிப்பு மலையில் நினைய வாருங்கள் அப்படின்ட்டு. உண்மையிலேயே சிறப்பாக மரியாதை செய்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் வாழ்க்கையில் சிரிக்க தெரிந்த வந்தால் நல்லா இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சிரிக்கணும், சரிங்களா? சிரிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காது. எங்கள் வாத்தியார் தான் அவ்வை நடராஜன் ஐயா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. அட்மிட் ஆகிருக்கும்போது அவர் மகன், இன்றைக்கி தமிழ் வளர்ச்சித்தினுடைய இயக்குனராக இருக்கிறவர் அவருடைய மகன் டாக்டர் அவ்வை அருள், 4 பேர் வர்றாங்க. வந்து அப்பா சீரியஸாக இருக்காராமேப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவர் எப்போ சீரியஸாக இருந்தார், உள்ள ஜோக் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பார், போய் பாருங்கள் அப்படின்னாரான். ஏன்னா யாரெல்லாம், அதாவது முதுமை வந்ததுக்கு அப்புறமும் கூட யாரெல்லாம் அதிகமாக சிரிக்கிறார்களோ அவர்கள் ஆயுள் நீட்டிக்குது. எப்படின்னு கேட்டால், எங்கள் ஐயா வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு. அவருக்கு ஒரு அரசு பதவியில், பெரிய பதவியில் இருந்தார். அந்த பதவியை என்ன காரணத்துக்காகவோ தற்காலிகமாக வாங்கிட்டாங்க. வீடே ரணகலமாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு பெரிய பதவியில் இருந்தவங்க இறங்கிட்டா வருத்தமாக இருக்குமா இல்லைங்களா? அப்போ பதவி வாங்கிட்டாங்க. அப்போது வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லோரும் சோகமாக கண்ணீரும் கம்பலையுமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பேச்சாளர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கள் அவ்வை நடராஜன் ஐயா யார் பார்க்க போனாலும் ஏதாவது வாங்கிட்டு போகணும் சாப்பிட்றதுக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொய்யா பழத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. பதவி போனது அவருக்கு தெரியாது. கீழே போய் பார்த்தா எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க, அப்படியே மையான அமைதி. ஐயா மேலே இருக்கார். மேலே போய் பார்த்த உடனே ஒரு அரசு பதவியிலேருந்து அவங்கள தற்காலிகமாக இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. போன உடனே ஐயா இந்தாங்க கொய்யா அப்படின்னு கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம், கோபம் வரும். நான் பதவியில் உடனே அவர் சொன்னார், ராஜா உனக்குன்னு தெரிஞ்சிருச்சா ராஜான்னு சிரிச்சாராம். எந்த ஒரு துன்பத்தையும் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் வரலாறாக வாழ்கிறார்கள். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சிரிப்பை நம்ம பார்த்துக்கணும். எனக்கு என்னென்னா, இந்த கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு 23 வயசு 22 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா திருமணம் பண்ணால் மனைவி வந்து மரியாதையாக கூப்பிடுறாங்க, மாமனார் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, எங்கே போனாலும் வரவேற்பு, இப்படிலாம் இருக்குல்ல. இதையெல்லாம் பார்த்து ஏமாந்துட்டேன். அதில் வேறு இந்த டிவியில் என்ன ஆனால் பின்னாடி பேசாதீங்கண்ணா, ஒரு டீ கொடுக்குறீங்களா? என்னென்னா இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நாங்கள் பேசும்போது ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் குடிக்கிறீங்களேன்னு பொறாமையெல்லாம் இருக்காது, நமக்கு கொடுப்பாங்களா இல்லையா? நிஜமாக இருக்குங்க. ஒரு நாதஸ்வர வித்வான் என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணி ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்த உடனே முன்னாடி எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கலாமா? அவருக்கு ஐஸ்கிரீம்னா உசுறு. ஐஸ்கிரீம் கொடுத்த உடனே இவர் கேட்கவும் முடியாது. என்ன பண்ண முடியும்? நாங்களாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணி கேட்போம். அவர் என்னவும் பண்ண முடியாது. ஊதிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு விரிப்பு போட்டிருக்காங்க. விரிப்பெல்லாம் ஈரமாயிருச்சு. என்னென்னு கேட்டால், அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து வாயில் எச்ச ஊறி அந்த நாதஸ்வரத்து குழல் வழியாக வெளியே வந்து சொட்டு சொட்டு சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் எங்களுக்கும் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசிக்கிட்டே இருக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு, நான் எங்கே நிற்கிறேன், திருமணமாகாமல் நிற்கிறேன், ஈரோட்டில் நிற்கல. நமக்கு திருமணமாகாதா? ஏன்னா எல்லா பக்கம் மரியாதை. இந்த டிவியில் வேறு கெடுத்துருக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? காலையில் ஒரு 5 மணி 4:30 மணிக்கு டிவியில் இந்த சீரியலெல்லாம் பார்க்கும்போது கௌசல்யா, சுப்ரஜா, ராமா, பூர்வா அப்படின்னு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் இருக்கும். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு புகை வரும். என்ன புகை? சாம்பிராணி புகை. அது யார் பிடிச்சிருப்பா? ஒரு பெண் பிடிச்சிருப்பாங்க. அந்த கையிலிருந்து கேமரா எங்கே க்ளோஸ்அப் வைப்பாங்கன்னா கொண்டையில் வைப்பாங்க. அந்த கொண்டையை டர்க்கி டவல் போட்டு கட்டியிருப்பாங்க. காலையில் தலைக்கு குளிச்சு சாம்பிராணி புகையோடு என்ன பண்ணுவாங்க, சாம்பிராணி புகைக்கு அடுத்து அவங்க மறுபடியும் கையை பார்த்தா கீழே கஃபன் சேசரில் சுட 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 காஃபி அப்படியே எடுத்து அந்த பெட்ரூம்குள்ளே போய், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? உள்ளே போய் அந்த கணவர் இருக்கார் பார்த்தீங்களா, கணவருக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன டேபிள் இருக்கும். அதில் பட்டும் படாமல் மெதுவாக வைப்பாங்க. ஏன்? அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு வராங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நடக்கும் தெரியல. வச்சுட்டு அப்படியே யூட்டன் போட்டு வந்து கணவருடைய காலை அதுவும் தொட்டை எழுந்திரிச்சிட்டு வரல. இன்னைக்கு எந்த நாயெல்லாம் எழுப்புறாங்க,
அன்றைக்கி அப்படி இல்லை, இப்படி தொட்டு இப்படி கும்பிடுறாங்கல்ல, இதை பார்த்தோம் பாருங்க, அங்கே தான் ஏமாந்துட்டேன். இதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். 440 நாள் ஆச்சு, ஒரு நாளும் கூட என்ன டீ போட்டு தர மாட்டேங்கிறியாடி அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன், பயம். அதனால் தெரு முக்கில் போய் ஒரு டீயை வாங்கிட்டு வந்து நானும் குடிச்சிட்டு அவன் மனைவிக்கு இந்த மாதிரி குடிமா அப்படின்னு சொல்லி பெட் டீ கொடுத்து எழுப்புற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கெல்லாம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது, இந்த திருமணம் ஆனவங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம திருமணம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை இந்த ஒரு அலிபாபா கொகை மாதிரி, வெளி இருக்கிறவனெல்லாம் உள்ளே போகணும்னு துடிப்பான். அதுக்கு பார்த்து எப்படி எல்லார்த்திட்டையும் கேட்பான், எப்படி திருமணம் அப்படியாக்கி இப்படியாக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் உள்ளே எப்படியோ மந்திரத்தை பழகி உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே மந்திரம் மறந்து போகும். என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாது, என்னாலே வர முடியல, அவ்வளோ கஷ்டம். ஆனால் பொண்ணு பார்க்கும்போது பட்ட கஷ்டம் இருக்குது. அடாடாடாடாடா. அன்றைக்கெல்லாம் பெண்கள் வந்து அப்படியே குனிஞ்சதில் நிமிராமல் நடப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் நிமிந்தே தான் நடப்பேன், தேவைன்னா நீ குனிஞ்சு வா. இந்த கல்யாண மண்டபத்தில் பொண்ணுக்கு வர்றதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் அந்த ஆல்பம், கல்யாண ஆல்பத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டிருப்பாங்க. பக்கத்தில் பெண் தோழி வந்து இப்படி தூக்கும், விட்டா கீழே போகும், விட்டா இப்படி தானே இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் நம்மால் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வர்றான் மாப்பிள்ளை. நெசமா தான் இன்றைக்கெல்லாம் அப்படி ஆகி போச்சு. நீங்கள் பாருங்க, பல கல்யாணத்துகளில் பார்த்தா அப்பெல்லாம் எப்படி வருவாங்க, வரும்போது பெண் தோழிகள் இப்படி பிடிச்சி விட்டால் ஓடிடுமோ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. உண்மை இல்லைங்களா? அது என்ன ரிசப்ஷனில் ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கு பேர் என்ன, இந்த பட்டு புடவையெல்லாம் எனக்கு போயிடுச்சு, அதுக்கு பேர் என்னங்க, மெகந்தி. ஆமாங்க, இது அந்த பேய் மாதிரி பண்ணுவாங்கல்ல, பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணிக்கிறாங்க, ரைட் விடுங்க. அது ஒரு ட்ரெஸ்ஸுங்க, பெருசா ஒரு 5 மீட்டருக்கு வருமே, லெஹங்கா. பார்த்தீங்களா, நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இந்த லெஹங்கா. ஆனால் லெஹங்கா எடுக்கிறனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, மண்டபத்தில் க்ளீனிங் சார்ஜ் கொடுக்க வேண்டியதில்லை. உண்மை. இந்த டீயை குடிச்சிட்டு போகிற டப்பா, இந்த தண்ணி குடிச்சிட்டு போகிற எல்லாமே அதுக்குள்ளே போய் அடங்கி நிற்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, மாப்பிள்ளையும் பொண்ணும் 10 அடி டிஸ்டன்ஸில் தான் வர்றாங்க. ஏன்னா நடந்து வர முடியாது. என்ன சொல்கிறீங்க? அது மடிச்சாவே தைக்கலாம் இல்லை? இல்லை, அப்படியே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்தாங்கல்ல என் கல்யாணத்துக்கு. நான் ஒரு பைத்தியக்கார பையன் மாதிரி, நம்ம தமிழ் வாத்தியார் வேட்டி சட்டை தானே போடணும், கோட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி, நமக்கு ஷூ போட்டால் எப்படி ஷூ போட்டு நடக்கணும்னு தெரியாது, கோட்டை போட்டு இப்படி இழுத்து கட்டி, அது பங்குனி மாதம் என் கல்யாணங்கும் போது சூடு தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அப்படியே வந்தேன். வந்து மேடையில் நின்று பாருங்க, மேடையில் நின்று இப்படி திரும்பி பார்க்குற திக்குன்னுச்சு. ஏன்னா இதுதான் பொண்ணான்னு தெரியல. ஃபோட்டோவில் காட்டினது ஒன்று, பார்க்க போகும்போது பார்த்தது ஒன்றுன்னா வேறு பொண்ணுன்னு சொல்ல, பூரா 5 இன்ச்சுக்கு பேரன் லெவலி பேத்தி லெவலி எல்லாம் போட்டு அப்படி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அப்புன்னு அப்பி வந்து சரி அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்றுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் என் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும், உங்கள் வயசு அப்படிலாம் பேச முடியாது, எனக்கு தெரிஞ்சு தான் பேச முடியும். கல்யாண மண்டபத்தில் பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணுறது ஓகே இல்லைங்களா? பெண்ணுடைய தோழிகளெல்லாம் எதுக்கு மேக்கப் பண்ணணும்? மேக்கப் பண்ணாலும் பரவாயில்ல, பொண்ணுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. அதுவும் பண்ணினாலும் மனவரை இல்லாமல் கீழே போய் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துலேயே நிற்கிறாங்க. மாப்பிள்ளை தாலியை கட்டும்போது இதை விட இது பெட்டராக இருக்குது நான் நினைக்கலங்க. வேறு மாப்பிள்ளைகளை சொல்கிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, உண்மையை சொல்கிறேன். நினச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அப்படி அத்தனை பேர் வருவாங்க. அந்த பெண் பார்க்கும்போது நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வயசாயிருச்சு. இந்த பஸ்ஸிலாம் போகும்போது பெண்களின் திருமண வயது எவ்வளோங்க? 21 சொல்கிறீங்களா? ஆண்களுக்கு திருமண வயது என்னங்க? 25. எனக்கு 25 ஆகலையே. எங்கேயுமே எழுதலைங்க. எந்த இதுலையும் பார்த்தாலும் ஒரு இடத்துல நம்மளை பற்றி எழுதலை. அப்புறம் நம்ம இலக்கியத்தில் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தா, ராமாயணம் இது எல்லாத்தையும் படித்து பார்த்தா 18 வயசு 16 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வருது. வீட்டில் சத்தம் போட்டு படிக்கிறேன். காலேஜ் வாத்தியார் ஆனதுக்கப்புறம் படிக்கிறேன் சத்தம் போட்டு. யாருக்கு கேட்கறக்காக? எங்கள் அப்பாவுக்கு கேட்கறக்காக. அவருக்கும் கேட்டபாடு இல்லை. அவர் கேட்காம இருந்ததே சரின்னு இப்போ தான் தோணுது. சரிங்களா? மறைமுகமாக சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன்,
மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு போய் கேட்டேன், அப்பா சொல்கிறா, அப்பா ஒன்றுப்பா சொல்கிறா, நான் சென்னையில் இருக்கிறேன்ப்பா. ஆமாம், எனக்கு இந்த கடை சாப்பாடெல்லாம் ஒத்து வரலப்பா, அது கடை சாப்பாடாக இருக்குது, முதல் சாப்பாடெல்லாம் கடை சாப்பாடாக இருக்குதுப்பா. சரி, எனக்கு பல நோய் வருதுப்பா. சரி, என்ன பண்ணலாம், என்னப்பா பண்ணுறது, இதுக்கு ஏற்பாடு பண்ணமேப்பா. நேராக கல்யாணம் பண்ணி வைனா கேட்க முடியும், கேட்கல, ஏதாவது ஏற்பாடு பண்ணமேப்பா. உடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு வேறு வயசாகிட்டே போகுது. எனக்கு சந்தோஷம், வயசாகிட்டே போகுதுங்கும் போது தலை சுற்றி பட்டாம்பூச்சி பறக்குது, பியானோ வாசிக்கிறாங்க, இப்படி சந்தோஷமாக இருந்தேன். உனக்கும் வயசாகிட்டே போகுது. ஆமாப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அம்மாவை உங்க கூட அனுப்பி வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சமைக்கணும். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணலான்னு நமக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு நம்பிக்கையில் இருப்போம். இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாதா? திடீர்னு என்ன சொன்னார், அம்மாவை அனுப்ப முடியாது, நாங்களும் வர முடியாது, வேணா பாட்டி கூட்டிகிட்டு போய் வச்சுக்குவேன். நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்காங்க நம்ம கேட்டோம். அப்புறம் எல்லா பக்கம் போகிற இடத்துல நீங்கள் என்னோட யூடியூப் இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லா பக்கம் கல்யாணம் வேணும்னு கதறி இருப்பேன். இப்போ ஆயிருச்சேன்னு கதறிட்டு இருக்கேன். எல்லா பக்கம் கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு நாள் நாள் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறேன், விரல் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த டைமில் பொண்ணுங்க படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் பொண்ணோட அப்பா இருக்கார் பாருங்க, அவர் அதுக்கு மேலே. நீங்கள் வேணா பாருங்கள், விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு விவசாயி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஒரு நெசவாளர்னா நெசவாளர் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்புறம் போகிற வீட்டில் சோஃபா இருக்கணும், இங்கே உட்கார்றதுக்கு சேர் இருக்காது, அப்படி வேணும் இப்படி வேணும். கப்பல் நான் எங்கள் பக்கம் சொந்தக்காரர் வீட்லையும் கூட கேட்டாங்க, அப்படி இருந்தால் கொடுக்க மாட்டேன், இப்படி இருந்தால் கொடுக்க மாட்டேன். நாங்கள் வந்து நெசவாளருக்கு பொண்ணு தரதில்லை அப்படின்னாங்க. சொன்ன உடனே பொண்ணோட அப்பாவை நான் கேட்டேன், உண்மையிலே இது நான் சொல்கிறேன், ரெக்கார்ட் ஆகட்டும். என்னென்னு கேட்டுறீங்களா, நீங்கள் கப்பல் வியாபாரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை கப்பல் இருக்குது? நான் நீ உங்ககிட்ட இருந்தால் நீ கேட்கலாம், அத்தனை கேள்வி, அது வேணும் இது வேணும். உண்மையிலே சொல்கிறேங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கங்களேன், பெண்கள் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சாங்கனாவே போதும். உண்மைங்க. இதன் மூலமாக நான் யாருக்கோ சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, உலகத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதில் அடாடா கேட்குற கேள்விகளை பார்த்தா அப்படி இருக்கும். இந்த கல்யாணத்தை பற்றி, இந்த பொண்ணு பார்க்குறத பற்றியும் கூட ஒரு நகைச்சுவையும் கூட உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜா தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறான். ஆனால் என்ன, ஒரு பரீட்சையை தாண்டி வரணும். இப்போல்லாம் இப்படி இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணுவாங்க, கல்லை தூக்கணும், மாட்டை அடக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணியிருந்தா, ஒரு பெரிய குளம், அந்த பெரிய குளத்தில் முதல்ல பாம்பு பள்ளி எல்லாம் அத்தனை பூச்சி எல்லாம் இருக்குது, கிடக்குது. எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த குளத்தை யார் கடந்து வர்றாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணு என்னோட சொத்துல பாதின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் அப்படி பம்மி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, ஒருத்த மட்டும் டப்புன்னு குதிச்சு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த குளத்தை கடந்து மேலே ஏறி பொண்ணை கையெழுத்து போடும்போது, அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஊடக நண்பர்கள் பூரா மைக்கு கொண்டு போய் வாய்க்கு பக்கத்தில் வச்சு, எப்படிங்க அதை கடந்தீங்க அதெல்லாம் இருக்கு, ஒரு மைக்கு கொடுன்னா வாங்கி எவன்டா நான் தள்ளி விட்டவன், புரியுதுங்களா? இவனா போகலை, எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுருக்குறான், போகட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பெண் கொடுக்குறது அத்தனை பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போல்லாம் பொண்ணுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு தெரியுங்களா, ஒரு உண்மையிலே அந்த கல்யாணம் சுயம்பரம்னு நடத்துவாங்கல்ல, அதில் நடந்தது. பொண்ணு பார்த்துட்டு ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, ராகு கேது இருக்குதா, என்ன இருக்கா, ராகு கேது இருக்கா. சில மாப்பிள்ளைக்கு வந்து இதனால ஜோதிடத்தையே ஃபுல்லாக படிச்சுட்டாங்க, இன்க்ளூட் மை செல்ஃப், சரிங்களா? இல்லைங்க ராகு கேது இல்லைங்க, ராகு கேது இருக்கு, இல்லைங்க பொண்ணு இருக்கு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்பா அம்மாவைத்தான் ராகு கேதுன்னு சொல்கிறேன். என்னது, மாப்பிள்ளையோட அப்பா ராகு, இந்த அம்மா கேது, என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்தில் கல்யாணத்துக்கு வர்றதுக்குள்ளே படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதில் இதுலேயும் சிலதெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணத்தில் பெண்ணு பார்க்க போகிறதுன்னு ஒன்று இருக்குது. போயிருக்கீங்களா? அதை ஏன் சார் கேட்குறீங்கிறீங்களா? நான் ஒரு வாட்டி போனேன். போகும்போது இந்த நம்ம ஊரில் மாமன் மச்சான்லாம் நமக்கு பெரியவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வாடா மாப்பிள்ளை போகலாம் அப்படிம்பாங்க. அவனுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறான், இவனுக்கு எப்படியாவது போட்டு விட்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் நமக்கு எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாது, உண்மையா இல்லைங்களா? நம்ம 10 வாட்டியாக போக முடியும், வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் போக முடியும். போய் அங்கே பார்த்து உட்காரும்போது நம்ம வந்து கமுக்கமாக உட்காரணும், கையை நீட்டி உட்காரதா கையை குறுக்கி உட்காரதா, பேண்ட் எல்லாமே தெரியாது, அப்படியே பயமாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும்.
அந்த டைம்லேன்னு பார்த்து நமக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை பிளேட்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஒரு ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைசூர் பாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த 2 விரல் எடுக்கணும். எடுத்து எல்லோரும் நம்மளை எல்லாரோட அந்த கேமரா ஃபோக்கஸும் நம்ம மேலே தான் இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணுன்னு மாப்பிள்ளை எப்படி திங்கிறாரு பாரு, எல்லாம் பார்ப்பாங்கல்ல. இப்படி எடுத்து இந்த 4 பல்லுக்கு முன்னாடி இப்படி இதே நம்ம வீடாக இருந்தால் குண்டால் போட்டு கடைச்சி அடிக்கலாம், அங்கே முடியாது. அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்ற நேரத்தில் வாமா மின்னல் அப்படிங்கிற மின்னல் வந்துட்டு போயிடும். அந்த நேரத்தில் வாட்டு மச்சானோ மாமனோ கேட்பாங்க, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தெரியாதனமா ஜிலேபி பிடிச்சிருக்கோம், அந்த ஆள் ஜிலேபிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டான். பிடிச்சிருக்கா, அதெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றோம். ஓகே ரைட், தட்டம் பார்த்துட்டுருவாங்க. நம்ம இந்த ஜிலேபி சாப்பிட்ற சந்துக்குள்ளே நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு இந்த மண்டபம் பார்க்குறதுல தொடங்குது பாருங்க. அதில் என் கல்யாணத்துல இல்லை, நாங்கள் மண்டபம் பார்க்குறதுக்கு ஜோசிகாரர் கொடுக்குற தேதியில் இல்லை, மண்டபத்துக்காரர் கொடுக்குற தேதிக்கு நாங்கள் மாற்றினோம். சார் நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு மாறுங்க சார். சரிங்க சார் அப்படிலாம் மாற்றி அதில் சமையல்காரர் வேறு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த நகைச்சுவை மன்றமாக இருந்தாலும் கூட ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன். நம்ம வீம்புக்குன்னு சொல்லி சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். 60 ஐட்டம் 70 ஐட்டம் 40 ஐட்டம். வீட்டில்னா 4 இட்லி திம்போம் இல்லைங்களா? அந்த 25 ஐட்டம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், 23 ஐட்டம் குப்பையில் தான் போகுது. ஆனால் நாங்கள் அதுக்கு பேர் என்ன, பஃபே, அப்புறம் இலை போட்டு பரிமாறுறோம், தண்ணி இப்படித்தான் வைக்கிறோம் இல்லைங்களா? அது என்ன, அந்த பஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள். அது என்னங்க 13 கிலோவில் பிளேட்டை கொடுத்துட்றான் கையில், எவனவன் தின்னான்னு தெரியல. உண்மை அதுவும் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அதில் வேறு அந்த முள்ளு கரண்டி ஒன்று கொடுக்குறாங்களே, அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னங்க? நான் ஏன் கேட்குறேன்னா, நான் தமிழ் வாத்தியார், அதில் இங்கிலீஷ் தெரியல, தப்பு கிடையாது. அந்த ஃபோர்க் அதில் குத்தி எங்கள் ஊர் வரமா வாயில் குத்திருச்சு, எப்படி திங்கணும்னு தெரியல. அதை தின்னு அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஊருக்கு நம்மெல்லாம் இலையில போட்டு வலிச்சு அடிக்கிற ஆளுங்க. நம்ம அங்கே போய் பார்த்தா 13 கிலோ பிளேட்டு, அதில் பிரியாணி போட்டிருக்கிறான், குலோப் ஜாமுன் கிடக்குது, தயிர் கிடக்குது, கொஞ்சம் சாம்பார் கிடக்குது, எல்லாத்தையும் இந்த கூட்டாஞ்சோறுங்க மாதிரி திங்க வேண்டியிருக்குது. உண்மையா இல்லைங்களா? ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதும் கூட ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம், கல்யாண வீட்டில் வான்னு கேட்குறக்கு ஆள் இல்லை. வயிறார சாப்பிட்டியா? இல்லை. ரிசர்வேஷன் நிற்கிறோம்ல பின்னாடி, சாப்பிடு சீக்கிரமாக சாப்பிடியா அப்படின்னு பின்னாடி நின்றுக்கிட்டு இந்த மானங்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களாங்க? அதில் ஏன் கல்யாணத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட் என்ன ஸ்வீட் போடலாம், நம்ம மைசூர் மகாராஜா வீட்டு கல்யாணம், என்ன ஸ்வீட் போடலாம் அப்படின்னு ஒரு நடக்குது. அப்போ என்னுடைய துணைவியார் சொன்னாங்க, மரியாதைக்குரிய மனைவியார் சொன்னாங்க, ஹனி டியூ போடலாம். என்னங்க ஹனி டியூ? ஒரு ஸ்வீட்டோட விலை 75 ரூபா. எனக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவரில் 20 ரூபா வச்சு கொடுக்குறவேன், புரியுதுங்களா? ஹனி டியூ 75 ரூபா. நான் என் மனைவி ஹனி டியூ தான் போடணும் அப்படின்னு தான் நிற்கிறாங்க. நான் சொன்னம்மா, அம்மா நீ ஹனி டியூ கேட்டிங்கன்னா நான் வாழ்க்கை முழுவதும் டியூ கட்டுற மாதிரி இருக்கு, உனக்கு தனியாக வாங்கி தரேன், நீ பாட்டு ரூமில் போய் தின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ரிசப்ஷனில் வேறங்க, ஐயோ படுற பாடு. அப்படி இந்த உண்மையிலே இன்றைக்கி தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன என்னை அழகாக எடுக்க ட்ரை பண்ணார், முடியுமான்னு தெரியல. அதில் சிரிச்ச மாதிரியே இருக்கணும், பக்கத்தில் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு எப்படிங்க சிரித்த மாதிரி இருக்க முடியும்? சிரித்த மாதிரியே நடிக்கணும், அப்படியே நிற்கணும். எதுக்கு தெரியுங்களா? அந்த செலிப்ரிட்டிஸ் அல்லது இந்த நடிகர்களுக்கெல்லாம் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க, சிரித்த மாதிரியே இருக்கிறாங்கல்ல, எனி டைம் சிரித்த மாதிரி எல்லோரும் இருக்க முடியாதுங்க. ஃபோட்டோகிராஃபர் என்ன கேட்குறாரு, நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போனீங்க என்ன கேட்குறாங்க? ஸ்மைல். ஏன் ப்ளீஸ்ன்னு கெஞ்சனா? ஸ்மைல்னு சொல்ல வேண்டியது, ஸ்மைல் ப்ளீஸ், இப்போ சிரிச்சு தொலை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சிரிக்க முடியாது, எல்லா இடத்துல ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதில் நம்ம சிரிச்சு அப்படின்னு சிரித்த மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கணும். அதில் இடது பக்கத்தில் வந்து வலது பக்கம் தானே போவாங்க, அப்படி தானே வருவாங்க. நமக்கு என்ன பயம்னா, கிஃப்ட்டு கொண்டு வருவாங்களா? என் மனசுக்குள்ளே ஓடுனதெல்லாம் சொல்கிறேன். நம்ம செஞ்சுருக்கோமே, சில பேர் பேப்பர் கட்டை கொடுத்துட்டு போனாலும் போயிடுவா, சில பேர் நான் கை குட்டையாக இருக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவா. என்ன பண்ணுறது? கிஃப்ட்டை கொடுத்தா மொய் அதிகமாக இருக்காது, கிஃப்ட் என்ன பிரித்தா பார்க்க முடியும், பக்கத்தில் நம்பி இருக்கிறவன் நம்பியும் கொடுக்க முடியாது, கரெக்டாக எவனை ஆட்டை போட்டு போயிடறான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த டைமில் இப்படி எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 74 வயசு 75 வயசு இருக்கும். ஒருத்தர் இப்படி வந்தார்,
நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தார். நான் என்ன நினச்சேன், ஏதாவது ஒரு இல்லற வாழ்க்கையை நம்ம தொடங்குறோம், திருக்குறள் இருந்தோ ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். வந்தார், வந்து தம்பி உங்கள்கிட்ட பேசணும். நான் மனைவிட்ட சொல்லிடுமா, ஐயா நம்ம சொல்ல வர்றாங்க, நான் பேசிட்டு வரேன் இப்படின்னு காதை கொடுத்தேன். சொன்ன கண்டிப்பாக 75 வயசு வாழ்ந்தால் நமக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொல்லுவார்ல. அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி உள்ளே வர்ற வழியில், ஆமாங்கய்யா பாத்ரூம் இருக்குல்ல, ஆமாம் 3வது பாத்ரூமில் உள் தாப்பால் சரியாக நிற்க மாட்டேங்க தம்பி, என்னென்னு வந்து பாருன்னாரு. எங்கள் மாப்பிள்ளை கடை சொல்கிற வேலையாங்க, நம்ம தான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அதை வந்து இது பரவாயில்ல. கல்யாணம் ஆகி 1 வாரம் கழித்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் பாருங்க, தம்பி ஐயா வணக்கம் ஐயா, ஒரு வருத்தம் உங்கள் கல்யாணத்தில். என் கல்யாணத்தில் உனக்கு என்னையா வருத்தம்? வருத்தம் சொல்லுங்கள். இந்த கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இந்த தாம்பூலை போய் கொடுத்தீங்கல்ல, ஆமாம் எனக்கு மட்டும் தரல தம்பி. நீங்கள் எங்கள் மாப்பிள்ளையா இருக்கிற நானாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் 2 மணிக்கெல்லாம் வந்துட்டேன், நீங்கள்லாம் வர்றதுக்கு லேட் ஆச்சு. நான் 2 மணிக்கு வந்து உட்காந்துருந்தேன், நீ சாப்பிட்ற வந்து உட்காந்தேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வந்து உட்காந்தாச்சு, நீ தாம்பூலை போய் தரல அப்படின்னாரு. அதுவும் நீங்கள் ஜூட் பேக்கெல்லாம் கொடுத்தீங்க தம்பி, நீங்கள் எனக்கு தரல, எனக்கு வருத்தமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொன்ன உடனே நான் மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி ஜூட் பேக் வாங்கி ஒரு தேங்காய், அழுகின மாதிரி இருக்கிற 2 எலுமிச்சம்பழம், லட்டு இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு, ஐயா என் கல்யாணத்தில் உங்களுக்கு வருத்தம்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்கய்யா, அது ஒரு அபசகனமாக இருக்குயா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அப்படிலாம் இருக்குது, என்ன பண்ண முடியும்? கல்யாணத்தில் ஒவ்வொரு வகத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாம் கடந்து தான் நம்ம இதுக்கு வர்றோம், கல்யாணத்துக்குன்னு வர்றோம். இப்போ ஒரு செய்தி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, வடநாட்டில் ஒரு நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தம் திடீர்னு நின்று போச்சு. ஏன் நிச்சயதார்த்தம் நின்றுச்சு தெரியுங்களா? பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ அந்த மணமகனோ மணமகளோட வளர்த்தது இல்லாமல் ஒரு நாயையும் வளர்த்துருக்குறாங்க. இதில் நடந்த சம்பவங்க, நாயையும் வளர்த்துருக்குறாங்க. இதை நிச்சயதார்த்தத்துக்கு நாயும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணும்போது நாய் வந்து சத்தம் போட்டிருக்குது. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் பொண்ணு வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துருச்சு. உங்கள் நாய் எப்படி பண்ணலாம், எங்கள் நாய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி அங்கே ஒரு நாய் உழைச்சதுக்காக அது இதெல்லாம் என்னாச்சுன்னு கேளுங்க. எல்லாம் இது பண்ணாங்களா, பண்ணி கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டால் பொண்ணு சொல்லுது, என்னுடைய நாய்க்கே மரியாதை கொடுக்காது இந்த வீட்டில், என்னால் போய் நான் வாழ முடியாது அப்படின்னு பேசி கல்யாணம் நின்று போச்சு. இதில் ஜோர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் அரேஞ்சு மேரேஜ் இல்லை, 6 வருஷமாக லவ் பண்ணவங்க. லவ் பண்ணி அரேஞ்சுக்கு வரும்போது ஒரு நாய் வந்து கெடுத்துட்டு போயிடுச்சு. அவன் ஒரு வேளை அந்த மாப்பிள்ளை புண்ணி வேணா இருக்கலாம், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடந்துச்சுங்க. இது இப்போ நடந்த சம்பவம். இப்படியெல்லாம் தாண்டி இதில் இன்னொன்று, இந்த கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போகிறதுன்னு போவாங்க. நம்ம ஊரில் தானே இந்த குங்கு நாட்டு பேர் ஜவுளின்னு சொல்லுவாங்க. ஜவுளி தானுங்களே, ஜவுளி எடுக்க போகிறதா பட்டு எடுக்க போகிறதா? அதுக்கு தான். அதுக்கு பொண்ணு போகணும், மாப்பிள்ளை போகணும் இல்லைங்களா? நம்ம ஊரில் போனது வந்தது வயசானது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த தனுஷ் நான் தனுஷ் மாதிரி இருக்கிறேனுங்களா, தனுஷ் யாரடி நீ மோகினி படத்தில் ஒரு டாட்டோஸ் மூலை வாடா அம்பி அப்படின்னு அள்ளி போட்டுட்டு போய் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி போய் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரு பட்டு புடவைய, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது சரியா இல்லை, மயில் கழுத்து கலரில் ஒரு பட்டு புடவை வேணும்னு கேட்குறாங்க. மயில் கழுத்துக்கு என்னங்க கலரு? இது வரைக்கும் கலர் கிடையாது. மயில் கழுத்து கலரில் புடவை வேணும். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம், ஆனால் எனக்கு என்ன தெரியுங்களா, இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது கலை மணிங்கிறதுக்கு பதிலாக கலை மாமணின்னு சொல்லிட்டீங்கய்யா. இன்றைக்கி தான் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா, எனக்கு உங்கள் வாய்மூர்த்தால் கிடைக்கட்டும். ஒரு கைதட்டல் கொடுத்து அதை ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். ஆமாம், நம்மளாம் கேட்டுறணும். அப்பாடா, அந்த அந்த கலைமாமணி இந்த பத்ம விருதுகளை யாருக்கு உண்மையிலேயே கொடுக்கணும் தெரியுங்களா? இந்த அதெல்லாம் வேண்டாங்க. ஜவுளி கடையில் சேல்ஸ் செக்ஷனில் அப்பாவியாக ஒரு ஆண்பிள்ளை இருக்கான் பார்த்தீங்களா, காலையில் 6 மணிக்கு தொடங்கி அத்தனை பேர்த்தி அடைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஒரே ஒரு பட்டு புடவை விற்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்கணும். நம்மளால் அப்படி இல்லை, ஒரு வேட்டி ஒரு துண்டு வேலை முடிஞ்சு போயா அப்படின்னு வந்துடுவோம். அதில் பட்டு எடுக்கிறது, இந்த லேகங்கா படாத பாடுபட்டு நம்ம கல்யாணத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த நம்ம சில பேர் என்ன பண்ணியிருப்போம், கல்யாணத்தில் முய் வந்துடும். நம்ம முய் 1000 ரூபா செஞ்சால் திருப்பி எவ்வளோ கொடுப்பாங்க வைப்பாங்க? சரி, 500 ரூபா செஞ்சால் எவ்வளோ அங்கே திருப்பி பண்ணுவாங்க? பண்ண மாட்டீங்களா யாருமே? பண்ணுங்க. 500னா ஒரு 1000 ரூபாயாவது பண்ணணும் திருப்பி, அவன் தான் மனுஷன் இல்லைங்களா?
1000 பண்ணணும் இல்லைங்களா? நம்மளால் என்ன பண்ணணும், 501 எழுதுவாங்க. நம்ம கணக்கு பண்ணியிருப்போம், மண்டபத்துக்கு அவ்வளவு, சமையல்காரருக்கு எவ்வளவு, இவருக்கு அவ்வளவு, எல்லாம் எழுதி முடிச்சுன்னா மாமனுக்கு 500 வச்சுருக்கா, மச்சானுக்கு 500 வச்சுருக்கா, இவங்களாம் 1000 வருது, 1000 வரும்போது எல்லாம் மாப்பிள்ளை நீ வச்சதை விட அதிகமாக வைக்கிற மாதிரி மாப்பிள்ளைன்னு சொல்லி 501. ஏன்னா நமக்கு வர்ற சொந்தக்காரனு பூரா கஞ்சனுங்க, உறிஞ்சி கஞ்சனுங்களா இருப்பாங்க. உறிஞ்சி கஞ்சனா தெரியுங்களா? தெரியாதுங்களா? உறிஞ்சி கஞ்சன்னா ஒன்றும் இல்லை, இந்த பால் கறக்கிறோம். பால் கறக்கும்போது 5 லிட்டர் பால் ஆயிடுச்சு பாத்திரத்தில். ஒரு பறந்து வந்து அந்த பால் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? 5 லிட்டர் பாலையும் கவுத்து விட்ருவீங்களா? ஈயை மட்டும் இந்த சுண்டு விரலில் அப்படி எடுத்து போட்டுருவோம், அதானுங்களே. ஆனால் முறைப்படி பாலை கவுத்தா விட்டுறணும், ஆனால் இது பண்ணிடுவோம், பரவாயில்ல. உறிஞ்சி காய்ச்சி என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த எடுத்து கையில் வச்சுக்குவேன். ஏய் குடித்த பாலை பூரா நீ துப்பு, பூராத்தையும் நீ கக்கீரு, நான் வந்து தவிடும் புண்ணாக்கு வச்சு இப்போ மாட்டை வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். அதை தாண்டி அதில் பால் ஒரு புளி புளிஞ்சுவான், வீசலான்னு போகிறான் பாருங்க. இல்லை, அது இன்னும் பாலை கொடுத்துருக்குன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா ஒன்று தப்பாக சொல்ல போகிறேன்னு அர்த்தம். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லையே அப்படின்னா கோவப்படுற மாதிரி ஒன்று சொல்கிறேன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த என்ன பண்ணா, வாயில் வச்சு ஒரு உறிஞ்சிட்டு போட்டானா, அவனுக்கு பேர் உறிஞ்சி கஞ்சன்னு பேர். அந்த மாதிரி உறிஞ்சி கஞ்சன்லாம் உண்டு. இதில் இன்னொரு கஞ்சன் இருக்கான், மிளகாப்பொடி கஞ்சன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிளகாப்பொடி கஞ்சன் ஒன்றும் இல்லை, கடையில் அப்பா இருக்கிறாரு. டே மகனே, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன், சரி நாளைக்கு தான் வருவேன், நீ வியாபாரம் பண்ணுறியோ இல்லையோ தெரியாது, ஆனால் சேமித்து வைக்கணும், எதாக இருந்தாலும் மிச்சம் பிடிச்சி வைக்கணும். சரிப்பா அப்படின்னாச்சு. அந்த காலம் இன்றைக்கி மாதிரி இல்லை, இன்றைக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்னென்னமோ வந்துருச்சு பார்த்தீங்களா? உண்மையிலேயே அந்த காலத்து வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் மனைவி கூட அப்போ சொல்லுவாங்க, எங்கள் வீதியிலேயே காய்கறி விற்றுட்டு வருவாங்க, பொருளெல்லாம் விற்றுட்டு வருவாங்க. அம்மா காய் எல்லாம் விற்றுட்டு வருவாங்கல்ல. விற்றுட்டு வரும்போது அம்மா வாங்கிக்கலாம்ல. அது எப்படி? நீங்கள் ப்ரொஃபஸர், நான் இன்ஜினியர், போய் அப்படி வாங்கலாமா? அது வண்டியை தள்ளிட்டு வர்றான், தள்ளு வண்டி வள்ளிட்டு வரங்கிட்ட வாங்கலாமா கேட்டாங்க. அது மரியாதை குறைவு. அன்னைக்கு சாயந்தரம் அன்னைக்கு ஈவினிங்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போய், நான் யார் ப்ரொஃபஸரு, என் கையில் ஒரு வண்டியை கொடுத்து தள்ள விட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பண்ணுறோமா இல்லையாங்க? அதாவது விற்கிறவன் தள்ளிட்டு வந்து நம்ம எடுத்தால் மரியாதை குறைவாமா, நம்ம தள்ளிட்டு போய் வாங்கினா மரியாதையாமா. அதில் ப்ரெட் இங்கே இருக்குன்னு வச்சுருக்கீங்களேன், ப்ரெட்டு ரொட்டி, அதுக்கு ஜாமு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வச்சுருக்கிறான். இந்த ஜாமுக்கு போகும்போது இடையில டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதுக்கிடையில் நாம் வாங்கலான்னு போனது 4 சாமானம் தான், வேண்டாது 36 சாமான் வாங்கிட்டு வர்றோம். உண்மையா இல்லைங்களா? இந்த மாதிரி படாத பாடு. அந்த இப்போ நீங்கள் நம்ம எங்கே நிற்கிறோம்? கஞ்சன் வீட்டில், எங்கே மிளகாப்பொடி கஞ்சனில் நிற்கிறோம். நல்ல வேலை எனக்கு தொடங்கின இடம் ஞாபகம் வந்துருச்சு. அது மிளகாப்பொடி கஞ்சன் விட்டு போட்டு தெருவில் காய்கறி விற்கிறவங்க கூடவே போய் இதெல்லாம் பிரச்சனை இடங்களே. என்ன பண்ணுவேன், அப்போ என்ன சொல்லியிருக்காரு, டே நீ வியாபாரம் பண்ணலாலும் பரவாயில்ல, சேமித்து வைக்கணும் அப்படின்னு. இது அப்பா போனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு அம்மா வந்துச்சு. ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்து மிளகாப்பொடி கொடு. என்னது? மிளகாப்பொடி கொடு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு 50 ரூபாய் வாங்கி கல்லாவில் போட்டுட்டு, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த பேக்கெடெல்லாம் ஒன்றும் கிடையாது, நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி மடிப்பாங்க, அந்த கோன் மாதிரி மடிப்பாங்க, இல்லைன்னா இவன் கையில் அள்ளி போட்டு மடித்து கொடுத்துட்டு, அப்பா என்ன சொல்லியிருக்காரு, வியாபாரம் பண்ணுறதோ இல்லையோ மிச்சம் பிடிச்சி வைக்கணும்னாரு. இவன் என்ன பண்ணா, மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மிளகாப்பொடி இருக்குதா, ஆமாம், குழம்பு வைக்கிறதுக்குன்னு சட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தண்ணி எடுத்து அதில் கொண்டு போய் கையை விட்டுருக்குறான். ஏன்னா சாம்பாருக்கு குழம்பு மிளகாப்பொடி மிச்சம் தானே அப்படின்னு விட்டுருக்குறான். அடுத்த நாள் அப்பா வந்தார் பார்த்தீங்களா, வந்த உடனே, டே மகனே என்னடா பண்ண, வியாபாரம் பண்ணியா மிச்சம்? அப்பா மிச்சம் பிடிச்சிட்டப்பா. எப்படிப்பா மிச்சம் பிடிச்ச? அப்பா நீங்கள் போனீங்களாமாப்பா? ஆமாப்பா. 50 ரூபா கொடுத்துறாம? ஆமாப்பா. சரிப்பா. அப்புறம் என்னப்பா பண்ண? இந்த மிளகாப்பொடி கையில் எடுத்து பார்த்தீங்களாப்பா? ஆமாம். அதை போட்டு மடித்து கொடுத்துட்டு இந்த 5 விரலையும் கூட சாம்பார் வைக்கிற குண்டாவில் தண்ணியில் விட்டோம்ப்பா. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், பாராட்டி இருக்கணும். ஓகே, பலார் நப்பி இருக்கிறான். ஏன்ப்பா அடிக்கிறீங்க? ஏண்டா 5 விரலையும் ஒரே நாள்லேயே விட்ட, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விரலை விட்டுருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி சில அப்படி கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வர்றதில்ல சில பேர் கஞ்சனங்களாக இருப்பாங்க. அதனால் எதிர்பார்த்தோம் வச்சுக்கங்களேன், எந்த ஒரு விஷயத்துலையும் எதிர்பார்த்து செஞ்சோம், அது கல்யாணமாகட்டும் எதாக இருந்தாலும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நிறைவேறாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவன் தான் உண்மையாக சுதந்திரமாக இருக்கான்னு அர்த்தம், சரிங்களா? நான் உண்மையிலே இங்கே கிளம்பி வரும்போது ஒரு 50 பேர் வருவாங்க
அப்படின்னு நினச்சிட்டா வந்தேன். ஆனால் இத்தனை அளவு கூட்டம் வந்திருக்கீங்க, ஐயா கூட இன்னைக்கு கூட்டம் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். உண்மையிலேயே சிரிக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிங்கய்யா. நீங்கள் இத்தனை வருஷம் தாண்டி பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இயற்கையின் மேலும் இறைவன் மேலும் நம்பிக்கை இருக்குது. ஒன்று சிரிக்க வைக்கிற நீங்களும் சிரிப்பின் காரணமாகவே ஓராண்டுகள் அதிகமாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரிங்களா? அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா, நான் வேறு வாத்தியார். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் சொன்னேன். அந்த கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் தீபி இந்த வரலாறு தெரியுமா? ஹிஸ்ட்ரின்னா வரலாறு தானே. ஒரு படத்தில் வடிவேல் கேட்பார்ல, அதில் கிமு இப்படி கிபி, அது மாதிரி தீபி திருமணத்துக்கு பின் மரியாதை. அடே அப்பா, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம தாண்ட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைப்போம். ஏன்னா கல்யாணம் ஆன 2 நாள் கழித்து நம்ம மனைவியும் எங்கள் அம்மாவும், என் மனைவியும் என் அம்மாவும் எப்படி பேசிக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? ஹாலில் உட்காந்து கிச்சனில் நடக்கிறது கேட்டிருக்கணும். நான் கேட்டேன். கேட்கும்போது எங்கள் மனைவி சொல்கிறாங்க, அத்தை சொல்லுமா, இனிமேல் உங்களை நான் அத்தைன்னு கூப்பிடலை. எனக்கு பகீருங்குது, என்னடா அத்தைன்னு கூப்பிடல, அம்மானே கூப்பிடுறேன் சொன்னாங்களா. அதுக்கு அங்கே ரியாக்ஷன் என்ன வருது தெரியுங்களா? நானும் அப்படித்தான், உன்னை நான் மருமகளாக பார்க்கல, மகளாகவே பார்க்குறேன், இனிமேல் மகள்னா தான் நான் நினைப்பேன் அப்படின்னாங்க. எவ்வளோ நாளைக்கு? ஒரே வாரம். அதுக்கப்புறம் காலேஜில் பசங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் ப்ரொஃபஸர் வாத்தியார், படிச்சியாடா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் பசங்கள்லாம் ஒன்று நினைப்பானுங்க, என் கிட்ட படிக்கிற பசங்க, எனக்கு ஃபோன் வரணும்னு நினைப்பாங்க. யார்கிட்டேருந்து வரணும்? என் மனைவிக்கிட்டேருந்து வரணும். அவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஃபோன் எடுத்தால் பதில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமாம் சரிம்மா இப்படி தான். பசங்க பார்த்தியா, யாராக இருந்தால் இங்கே முன்னாடி பேசின ஐயா கூட சொன்னாங்கல்ல, எவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயப்படணும்னு. வாத்தியாரும் அப்படித்தான், அப்படியே சொல்லிகிட்டு இருக்கணும். என்ன ஃபோன் பண்ணி பெண்கள் சொன்னால் ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க. குறிப்பாக முக்கியமான விஷயம்னா நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க, நம்ம அம்மாவை பற்றி குறை சொல்லுவாங்க, நம்ம அப்பாவை பற்றி குறை சொல்லுவாங்க, அல்லது அவங்க வீட்டினுடைய பெருமையை சொல்லுவாங்க. அதையும் தாண்டி கடைசியில் ஒன்று சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கிறேன், அதுக்கு பணத்தை பே பண்ணு, வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வா. இந்த 5 விஷயத்துக்கு அது ஃபோன் பண்ணுவாங்க. வேறு எதுக்காக ஃபோன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதில் பேசும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? எல்லா வீட்லேயும் கேட்டிருப்பாங்க, கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டாலும் கேட்கலினாலும் கேட்ட மாதிரியே கேளுங்க. சரிங்களா? நானாக இருக்குங்காட்டி உங்களோட வாழ்க்கை நடத்துகிறேன், வேறு எவ்வளோ இருந்தாலும் விட்டு போட்டு போயிருப்பா சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, 40 வருஷம் ஆகி நாங்கள் கேட்டதை 400 நாள்லேயே நீ கேட்டிருக்கிறியாப்பா அப்படின்னு யாரோ நினைக்கிறது எனக்கு கேட்குது. இன்னொன்று சொல்லுவாங்க, என்னை எந்தெந்த ஊரில் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? என்னோட கஷ்டகாலம் ஈரோட்டில் உங்களுக்கு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. இப்படியே தான் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் வாழ்ந்த ஒன்றும் இருக்காதுங்க, ஆனால் பெருசாக பேசுவாங்க, இதுதான் பேசுவாங்க. இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதனாலே நமக்கு தூக்கமே வராது, துக்கம்தான் வரும். நம்ம என்ன நினைப்போம், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு கால் பிடிச்சி விடுவாங்க, மரியாதைகள் நடந்துக்குவாங்க, ஒன்றும் இருக்காது, தூக்கமே வராது, ஐயோ அப்படின்னு. அதில் வேற நம்ம பைக் வச்சுருந்தோம் வச்சுங்களேன், நம்ம சகலப்பாடி சகலினா யார் தெரியுங்களா? சகலினா யாருங்க? சகலினா யாருங்க? எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரே கம்பெனி ப்ராடக்டை வாங்கி ஏமாந்தவங்க அப்படின்னு. நம்ம அவன் ஒருத்தன் நமக்குன்னு போட்டிக்கினே வர்றேன். நம்ம ஒரு டிவிஎஸ் 50யோ ஸ்கூட்டரோ மோஃபோட்டோ வச்சுருப்போம். அந்த நேரம் பார்த்து அவன் கார் வாங்கணும்னு நினைப்பான். நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போகலாம் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்து வண்டி எங்கேயாச்சும் போகணும்னு வச்சுங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு போகாமல் எதுக்கோ போகிறேன்னு வச்சுங்களேன், வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம முன்னாடி ஒரு 40 கிலோ, பின்னாடி ஒரு 65 கிலோ, இடையில இலவச இணைப்பு ஒரு 25 கிலோ, முன்னாடி நமக்கும் அந்த ஹேண்டில் பாருக்கு இடையில ஒரு 10 கிலோ வச்சு ஒரு கூட்டு குடும்பத்தில் இப்படி தானுங்களே வண்டி போயிட்டு இருக்கும்போது வண்டியை திரும்பும்போது காலுன்னு கத்துவான். யார்? முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கிற பையன். சரிங்களா? டே மன்னிச்சுக்கிட்டா, சாரிடா அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டே இருக்கும்போது அங்கே கரெக்டாக டிராஃபிக் போலீஸ் நிற்பார். 3 பேர் போகக்கூடாது, நீ 4 பேராக போகிற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் நம்ம போக வேண்டியிருக்கு. அந்த நேரம் இவங்க என்ன பண்ணுவாங்க,
கார் வாங்கி காரில் வந்து அப்படியே இந்த படையப்பா ஸ்டைலில், படையப்பா ஹீரோயின் யாருங்க? நீலாம்பரி. இப்படி காரை டோர் பிடிங்கி கொடுத்து இறங்குற மாதிரி இவன் வந்து இறங்குவா. ஐயோ இதுக்கு நம்ம இஎம்ஐ வாங்கி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தூக்கமே வரும். அவ்வளோ சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஆண்கள் பைக்கு ஓட்டிகிட்டு போகும்போதே தனியாக பேசிகிட்டே போவாங்க. 30ஆம் தேதி வந்துடுச்சு, 28ஆம் இந்த பிப்ரவரி மாதம் 28 நாள் தான் இஎம்ஐ வந்துடும், என்ன பார்த்துருக்கீங்களா? அப்படியே பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் இப்படி போனக்கு தெரியும் அப்படின்னா நான் பேசிட்டு போனேன்ல, என்ன பண்ணுறது? அப்படியே போயிட்டு. ஆனால் என்ன ஹெல்மெட் போட்டுக்கிறனால நம்ம மரியாதை தப்பிக்குது. ஹெல்மெட் போட்டு மூடிடுறோம்ல, வாத்தியார் தனியாக பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் மரியாதையே இருக்காது. அதனால ஹெல்மெட் போட்டு உள்ளே பேசிட்டு போக வேண்டியதுதான். தூக்கமே வராது. தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வரலன்னு சில பேர் டாக்டர்கிட்ட போவாங்க. போயிருக்கீங்களா? தூக்கம் என்பது ஒரு கடவுளோ இயற்கையோ கொடுக்குற ஒரு வரம். தூக்கம்ங்கிறது மெத்தையை காசு கொடுத்து வாங்கிடலாம், தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், தூக்கம் வரலன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருக்கிறான். டாக்டர்கிட்ட போன உடனே, டாக்டர் தூக்கம் வரல டாக்டர். அப்படியா? ஒன்றும் பண்ணாத, ஒரு 1 லட்சம் வரைக்கும் என்ன தூக்கம் வந்துட்டு தூங்கிடு அப்படின்னு. இல்லைண்ணா டாக்டர், என்னடா எவ்வளோ வருது என்ன அப்படி இருக்கா. இவன் என்ன பண்ணியிருக்கிறா, என்ன ஆரம்பித்தவன் தூக்கம் வந்திருக்குது, 100லேயே தூக்கம் வந்துருச்சு, 1 2 3ன்னு. டாக்டர் சொல்லியிருக்காருல 1 லட்சம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருல, டீயை போட்டு குடி, என்ன 101 102 டீயை போட்டு குடி, 501 அப்படி போயிருக்கான். காலையில் டாக்டர்கிட்ட போனால், என்னடா கண்ணில் செவந்து போய் வர்ற டாக்டர், நீங்கள் தானே என்னைக்கிட்டே இருக்கு சொன்னீங்க, டீ வச்சு குடிச்சு இன்னும் தூக்கமே வரல அப்படின்னா. அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பான். அதே மாதிரி ஒரு மனைவி என்ன பண்ணியிருக்கு, தூக்கம் அவன் படுத்து தூங்கிட்டான், தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டான், படுத்து தூங்கிட்டான். நைட்டு 1 மணிக்கு எங்க எந்திரி, எதுக்கு தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க, என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சில பேர். சில பேர் உடம்பை குறைக்கணும் டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் உடம்பே குறைய மாட்டேங்குது டாக்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னு டாக்டர் சொன்னார். டாக்டர் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், நானும் ஒரு டாக்டர் தான். அவர் ஊசி போடுற டாக்டர், நான் பாடம் நடத்துகிற டாக்டர், சரிங்களா? அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் பண்ண வேண்டாம்டா, தினமும் 4 மைல் நடா அப்படின்னோடனே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாள். இவன் மயிலை பிடிக்க போயிருக்கிறான். 4 மைல் நட, மயில் கூட நடக்கணும்னு நினச்சிருக்கான். இன்னொரு டாக்டர்கிட்ட போனப்போ என்ன சொல்லியிருக்காரு, இவர் தினமும் 4 கிலோமீட்டர் நடம், 1 மாதம் கழித்து பார்த்துக்கலாம் போ அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இவன் எங்கேருந்து ஃபோன் பண்ணுறியா, காசிக்கு பக்கத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறான். என்னடா 30ஆம் தேதி வர சொல்லியிருந்தா அப்பாயின்மெண்ட்டு, வராமல் ஃபோனில், என்னடா 30ஆம் தேதி வர சொன்னால் நீ வந்து ஃபோன் பண்ணுற? ஆமாம், இந்த தினம் 4 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்க, நடந்து இப்போ காசி வரைக்கும் வந்துட்டேன், இப்போ ட்ரெயின் போட்டு தான் திரும்பி வர முடியும். அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பிரச்சனைங்க, சரிங்களா? இந்த நேரத்தில் இப்படி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதுலாம் உண்டு. சரி, நம்ம காதல் திருமணம் தான் பண்ணலாம்னா, காதல் திருமணத்துக்கு அவ்வளோ கட்ஸ் வேண்டியிருக்கு. 4 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்க வேண்டியிருக்கு, ஒரு 15 கிலோவில் ஹெல்மெட் வாங்க வேண்டியிருக்கு, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போகணும், நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காரணும், அவங்க 3rd ஃப்ளோரில் உட்காரணும், பிரேக் போட்டு அப்படியே டைவ் அடித்து கீழே போகணும். பார்த்துருக்கீங்களா? ஹார்ன் அடித்தா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஹார்ன் அடிக்கணும், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு பக்கம் ஒரு சிறப்பு ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு அதெல்லாம் வராது, சரி ரைட்டு அப்படின்னு போகிறது தான். அப்போ இத்தனையும் தாண்டி தான் வர்றோம். அந்த டைமில் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்கலாம், வாழ்க்கையில் எப்படியாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதே சாதனை ஆயிடுச்சு, உண்மைங்களா? அதில் சாதிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், வேர் ஆர் யூ? யாருக்கிட்ட இருந்து? மனைவிக்கிட்ட இருந்து. ஏன் மனைவி நீங்கள் தப்பாக நினச்சிக்காது, இது வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற இடம், சரிங்களா? நான் கேள்விக்கிட்ட வாழ்க்கையில் சுவையாக இருக்கிறத நான் கொஞ்சம் சொல்கிறேன். கீழே வந்ததுக்கப்புறம் அது எப்படி நீங்கள் மனைவியிலே எல்லாம் கிடையாது. இது நகைச்சுவை மன்றம்னா கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கான இடம். யாராவது எடிட் பண்ணி என் மனைவிக்கு இது அனுப்பிடாதீங்க, நான் சோதுக்கு அங்கே தான் போகணும், அது வேறு. வேர் ஆர் யூக்கு என்னங்க அர்த்தம்? நான் வாத்தியார், கேள்வி கேட்காம பேச மாட்டேன், முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லை விட்டுருங்க, சாய்ஸில் கூட விட்டுருங்க. வேர் ஆர் யூன்னா எங்கே இருக்கேன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு மனைவி கணவனுக்கு வேர் ஆர் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சா எங்கே இருக்க அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடையாது. எங்கே இருக்க, யாரோடு இருக்கிற, எப்போ வருவ, என்ன பண்ணிகிட்ருக்கிற, வரும்போது சாப்பிட்டு வருவியா, சாப்பாடு வாங்கிட்டு வருவியா, கேட்டை நான் பூட்டிக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற சாவி வச்சு நீயே ஓப்பன் பண்ணிக்கோ, இத்தனையும் எதுக்குள்ளே அடக்கம்? வேர் ஆர் யூக்குள்ளே அடக்கம். இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? 300 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, அப்படி ஆகிப்போச்சு.
அப்படியெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு வரணும். நான் இந்த காதலை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஏதாவது எங்கள் அப்பா தான் பார்த்து வைக்கல, ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தமிழ் வாத்தியார்ல, நமக்கு அப்படியும் ஒரு பொண்ணு கடிதம் கொடுத்துச்சு. நம்ப மாட்டேங்கிறீங்களா? கொடுத்துச்சுங்க. நான் வேணா கற்பூரம் வாங்கி சத்தியமே பண்ணுறேன். ஆமாம், அவளும் பெண் தானே அப்படிங்கிற, நானும் ஆண் தானே. ஒரு லெட்டர் வந்துச்சு. நம்ம வாத்தியார் புத்தி ரெட்டிங்கு பேனா எடுத்து அது எழுதுச்சு பார்த்தீங்களா, அதில் ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, ஒருமை பன்மை மயக்கம். வாமா, என்ன கடிதம் எழுதியிருக்க? ஒருமை பன்மை அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே மயக்கம், அது நமக்கு தெரியல. ஒருமை எல்லாம் போய் திருத்திட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அன்னைக்கு போனது தான், உன்னை திருத்தவே முடியாதா அப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் இந்த கஸ்டமர் கேர்னு ஒன்று தெரியுங்களா? தெரியுங்களா? ஃபோன் பண்ணுவாங்கல்ல, கஸ்டமர் கேர். கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில் சாதிக்கலாம், நீ கண்டிப்பாக சாதிச்சிடறோம்டா அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் வரும். உங்களுடைய பேலன்ஸ் தீரப்போகிறது, அதை ரீசார்ஜ் செய்யவும் அப்படின்னு வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோன் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, தமிழ் அறிய என் ஒன்றை அழுத்தவும், ஹிந்தி கேலியே தோ தபாயே, அவர் இங்கிலீஷ் +3 இப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு நம்ம போகணும். ஆனால் அவங்களா ஃபோன் பண்ணாங்க வச்சுக்கங்களேன், கஸ்டமர் இந்த லோன் கொடுக்குறக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கரெக்டாக காலேஜில் இருக்கிறேன், ஒரு 10-10:30 மணி இருக்கும். ஒரு ஃபோனில், வணக்கம் சார், நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம். நான் ஏன் பேசினேன்னா குரல் நல்லா இருந்துச்சு. அப்போ நான் பேச்சுலராகவும் இருந்தேன். சரி, ஏதாவது கடனோ அது கல்யாணமோ ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கலாங்கும் போது அந்த பொண்ணு அவங்களோட ஸ்கீமெல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? சார், எங்கள்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா இஎம்ஐயில் கட்டலாம், அதை கட்டலாம். நான் சொன்னேன்மா வேண்டாம். இல்லை சார், நீங்கள் ஃபோனில் இருந்தே கட்டிக்கலாம், நேரில் வந்து கட்ட வேண்டாம், எல்லா விஷயத்தையும் சொல்லுது. எனக்கு எரிச்சலாக இருக்குது. சரி, குரல் இனிமையாக இருக்குதே அப்படின்னு கேட்டுட்டேன். ஒரு 10-1/4 மணி நேரத்துக்கு மேலே கேட்டதுக்கு அப்புறமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். திணிக்க பேசுது. சரின்னு பேசியாச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இதெல்லாம் எது கேட்குறீங்க? மா, நீ சொல்லும் போது நான் கேட்டேன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்கிற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை. உன் வயசு என்ன? இதெல்லாம் கேட்டிங்கன்னா கம்பெனி. நீ சொல்லும் போது நான் கேட்டேன், இப்போ நான் சொல்லும் போது நீ பதில் சொல்கிற. வயசு என்ன? 23. எனக்கு 25. என்ன கல்யாணம் பண்ணி எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? எங்களோட என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எங்களோட சிறப்பு இயல்புகள்லாம் சொல்கிறேன். நீ வந்து கவலைப்பட வேண்டாமா, நான் வாத்தியாராக இருக்கிறேன், எனக்கு பட்டிமன்றம் அதில் வருமானம் வருது. பொள்ளாச்சியில் வடக்கு 1000 ஏக்கர் வாழைத்தோப்பு, தெற்கு 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு, அவ்வளோவா? அதுக்கிடையில் சின்ன குடிசை வீடு, எங்கள் வீடு, அது எங்களுக்கு சொத்து, இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசுனீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறேன். போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒரே ஒரு விஷயம்மா, உனக்கு பிடிக்காத விஷயத்தை உன் மேலே திணிக்கும் போது உனக்கு எவ்வளோ கோவம் வருதா இல்லையா? அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கடன் வேண்டாம்னு சொல்கிறேன். வேணும் இத்தனை சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வருதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யாரும் அப்படி பேச முடியாது, பேசக்கூடிய வயசில் இல்லை. ஒரு சில பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபோன் பண்ணால் இளைஞர்கள்ட்ட சொல்லுங்கள், இப்படி தான் மடக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா தினம் ஃபோன் பண்ணி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணி வரைக்கும் பேசுவாங்க. சார், நான் கோடீஸ்வரனாலும் கடன் வாங்கு, ஏன்னா நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம்ல. 8ல் 10 போகலைன்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் கடன் வாங்கு. கணக்கு வாத்தியார் பார்த்து நான் கேட்குறேன், தமிழ் வாத்தியாரா? கணக்கு வாத்தியாரே, பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துனீங்க, அதுலேயே நீங்கள் கடன் வாங்கி பாடம் நடத்துனீங்க இல்லை? நடத்தும் போது கடன் வாங்கி களின்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. கொடுத்த கடனை, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? ஆனால் தமிழ் வாத்தியார் கிடையாது. நாங்கள்லாம் கடன் பட்டார் உள்ளம்போல் கலங்கினான் இலங்கை வேதன், கடனை திருப்பி கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி எல்லா பக்கம் கடன் வாங்கி அவ்வளோ கஷ்டத்துக்கு நம்ம போகிறோம். இந்த கிளாஸ் ரூம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஐயா அங்கே பேசும்போது கிளாஸ் ரூம் பசங்களை சமாளிக்க முடியாது. உண்மையிலே பசங்களை சமாளிக்கிறது மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது. உண்மைங்க, அதில் இருந்து பார்த்தா தெரியும். நீங்கள் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் லீவ் வந்தால் உடனே எல்லா வீட்லேயும் பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க? வாடா தங்கம், எங்க கூட 1 மாதமாவது திருப்பியடா செல்லம், உனக்கு லீவ் விட்டாங்களாடிமா, அப்படியே பேசுவீங்க. என்னென்னு பேசுவீங்க? அவுத்து விட்டாங்களா கேட்பாங்களா? நான் வந்து கேட்கல, கேட்டதை நான் கேட்டிருக்கிறேன். ஒன்றை விட்டதுக்கே நீங்கள் எப்படிங்கிறீங்க? நாங்கள் 40 பேர் வச்சு மேய்க்கணும்.
அது ஒவ்வொருத்தரும் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நான் காலேஜுக்கு போகும்போது அந்த போர்டில் வந்து என்ன எழுதுவாங்கன்னா, அந்த பீரியடுக்கு வந்து வாத்தியார் பேர் எழுதுவாங்க. நான் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தேன். அப்போ வந்து பேர் எழுதுவாங்க, சிவ சதீஷ்குமார். நான் அன்றைக்கி வந்து ஒரு 1/2 hour லேட்டாக போயிட்டேன். அவன் பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு எழுதிட்டான். என்ன பண்ண முடியும்? டே தம்பி இப்படிலாம் பண்ணாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வேறு ஒவ்வொரு பசங்கள்லாம் சமாளிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரெஸ் கோடு வச்சுருக்கேன். அன்றைக்கி டி நகருக்கு போயிட்டு அந்த ஒரு கடைக்கு வாசலில் விட்டு ஏறுற நம்ம பையன் இறங்குறான். ஐயா வணக்கம் யா அப்படின்னா, இப்படி சென்னையில் ஐயா வணக்கம் யா வணக்கம்டா. என்னடா போயிட்டு வர்ற, இந்த கடையில் ட்ரெஸ் சரியில்லைங்கய்யா. என்னடா சொல்கிறேன், நல்லா தானே இருக்கும். இல்லை ஜீன்ஸ் பார்க்க வந்தேங்கய்யா, ஜீன் பார்க்க வந்தேன். நான் ஜீன் தான் போடுவேன். ஏன்? எனக்கு ஜீன்லேயே ஜீன் தான் போடணுன்னு இருக்குது, பார்க்க வந்தேன். சரி ரைட்டு, நல்லா தான் இருக்கு. இல்லைங்கய்யா எல்லா பேண்ட்டும் நல்லா இருக்குது, அது நல்லா வேண்டாம். என்னடா சொல்கிறேன், நல்லா இருந்தால் தான். அதேபடி சென்னை வெயிலுக்கு ஒரு கிளிசல்களோட தானடா பேண்ட் இருக்கணும். சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு லோக்கி காமிச்சா ஒரு பேண்ட் எடுத்து காமிச்சா, பாடுறா கிழிஞ்சிருக்கு. நீங்கள் இன்னும் பூமராக இருக்கீங்க சார். இதில் 3 கிளிசல் தான் இருக்குது, நமக்கு 6 கிளிசல் தேவை. நல்ல கிழிஞ்ச பேண்ட்டை தைச்சு போட்டால் மரியாதை, நல்ல பேண்ட்டை கிழிச்சு போடணும்னா அப்படி போய் பசங்களை சமாளிக்கிற மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. அதில் சில பேர் பார்த்துருக்கீங்களா, அப்படியே புஜபல பராக்கிரமசாலி மாதிரி இருப்பேன். இன்றைக்கி பூரா காலேஜ் படிக்கிற பையங்க, அதுக்கு பேர் என்ன, ஜிம்முக்கு போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜிம்முக்கு போகிறவனை பார்த்தாவே தெரியும். ஜிம்முக்கு போகிறவங்க சும்மா தெருவில் நடந்து போகும்போது கல்யாண மண்டபத்தில் சர்வருக்கு 2 பக்கம் சாம்பார் வாளியை தூக்குனா, சாம்பார் பக்கெட் தூக்குனா எப்படி இருக்கு, இப்படி போவாங்களோ அதே மாதிரி சும்மா நடந்து போதே போவாங்க. எனக்கு காலேஜில் பசங்களை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, முறைச்சி பார்க்கக்கூடாது, ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு நியூஸ் என்ன தெரியுங்களா? ஒரு வாத்தியார் பையன் பிட்டடிச்சு எழுதியிருக்கிறான், அதை கண்டுபிடிச்சதுக்காக பொலார் நப்பிட்டான் பையன். என்ன பண்ணுறது? நிற்க வச்சு தான் சுடந்தவனை எல்லாம். இன்றைக்கி பேரண்ட்ஸ் அதுக்கு மேலே கருவேப்பில் கொழுந்து மாதிரி ஒன்றை பெற்று வளர்த்துறோம், கை வைக்கிறீங்க. நான் ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது நான் அடிச்சுவிட்டேன். அது எப்படி? கேமராவில் வச்சு அடித்தேன். ஏன்னா நம்மளால் என்ன பண்ணுவேன்னா, கேமரா இல்லாமல் தனியாக அடிச்சிட்டோம்னா இவனா கையில் ஏதாவது கிழிச்சிட்டு போய் வாத்தியார் தான் பண்ணான்னு சொல்லிடுவேன். நம்மளே பாவம் தமிழ் வாத்தியார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அடிச்சு போய் வந்துட்டாங்க. பார்த்தா ஜேன்னு நிற்கிது கூட்டம். நான் ஒன்று சொன்னேன், மன்னிச்சுக்குங்க, உங்கள் பையன் அடித்தது மன்னிச்சுக்குங்க. ஆனால் ஒன்று, நான் அடிக்க மாட்டேன். போலீஸ்கிட்ட அடி வாங்குவான் வருங்காலத்தில், தருதலையாக போவேன், கண்டிப்பாக சீர்திருத்த பள்ளிக்கு போவேன். உனக்கு கடைசி காலத்துக்கு கஞ்சி ஊற்ற மாட்டான், சரியா? இன்றைக்கி ஏன் கஞ்சி போச்சு, நாளைக்கு உன் கஞ்சி போச்சு, போய்க்கோ. ஆமாம். ஆனால் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி? நான்லாம் பள்ளிக்கூடத்து 90s கிட்ஸு. ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா இந்த எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த புள்ள பிடிக்கிற வேன்லாம் வரல. இப்போ வீட்டு வாசலே வந்து 9:15 பள்ளிக்கூடம்னா 7 மணிக்கே வந்துடுறாங்க. உண்மையா இல்லைங்களா? நான் உண்மையாக எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி நெட்டு முடிச்சு ஒரு வாத்தியாராக சொல்கிறேன். நான் இந்தியா ஃபுல்லாக ப்ரொஃபஸராக இருக்கலாம். எதுக்குங்க அப்படி போகணும்? ஜப்பான் நாட்டுடைய கல்வி முறை பாருங்கள், தொழிற்கல்வி, அனுபவ கல்வி. இன்றைக்கி அப்படி இல்லை. கொஞ்சம் நான் சீரியஸாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சில குழந்தைங்க இந்த நீட் எக்ஸாமில் தோற்று போச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்ணாங்கல்ல, அதை கண்டு எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. நான் கோவப்பட்டேன். ஏன்? அந்த பொண்ணு எதுக்கு படிக்குது? டாக்டருக்கு படிக்க போகுது. டாக்டர் உயிரை காப்பாற்ற வேண்டிய வேலைக்கு படிக்கிற பொண்ணு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் கூட அந்த பொண்ணுக்கு தெரியலன்னா, இது இல்லைன்னா இன்னொன்று போகணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது தற்கொலை பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு டாக்டருக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். உண்மையா இல்லைங்களா? இதுக்கு சில பேர் எதிர்த்துட்டு போகிறாங்க. வாத்தியார்னா சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். சில நாடுகளில் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவல் மரியாதை வாத்தியார்களுக்கு. நம்ம ஊரில் எப்படி இல்லை. டீக்கடையில் 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா பேசுகிற முதல் வார்த்தை, வாத்தியார்களுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்களா இல்லையா? எங்கள் ஊரில் கேட்குறாங்க. அவங்கள பார்த்து நான் கேட்பேன், நடிகருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம் கேட்டிருக்கிறியா? கேட்கல. அரசியல்வாதிக்கே எவ்வளோ சம்பளம் கேட்டிருக்கியா? கேட்கல. அந்த வாத்தியார் மட்டும் ஏதாவது நாமளும் வாத்தியாருங்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலே அவர் என்ன கஷ்டம்னு நினச்சி பார்த்தா தான் தெரியும். அதுவும் தமிழ் வாத்தியாராக இருக்கிற மாதிரி கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. பையன் ஆப்ஷனில் தான் எழுதுவான், சரிங்களா? பாருங்கள், என்கிட்ட ஒரு படிக்கிற பையன் முருகேசன்னு பேர். அவன் பேர் எழுத சொன்னால் மூ போட்டுட்டு 3/4 மணி நேரம் யோசிப்பான். ரா போடணுமா, ரூ போடணுமா எல்லாம் எழுதுவான். அப்புறம் அன்றைக்கி டிக்டேஷன் வச்சா தேங்காய்னு எழுதுறதுக்கு பதிலாக தொங்காயின்னு எழுதி வச்சுருக்கிறான். நிஜமாங்க, தேங்காய்னு எழுதுறதுக்கு தொங்காய். இன்னொன்று பக்கம் எலுமிச்சம்பழம் அப்படின்றதுக்கு 7 மச்சாம்பழம். நிஜமாங்க,
கொக்கு கெக்கு எழுதி வச்சுருக்கிறான். படிக்க தெரியல. இன்றைக்கெல்லாம் எனக்கு தமிழ் வராது, தெருவில் விட்டு அடிக்க வேண்டாமா அவனை தமிழ் வராதுன்னு சொன்னால், இங்கிலீஷ் வரலைன்னா கேளு. இங்கிலீஷ் வணக்கம் சொல்கிறக்கே வார்த்தை இல்லாத மொழி இங்கே தெரியுமா? இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சவால் அல்லது ஒரு போட்டி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. வணக்கம் அப்படின்னு இங்கிலீஷில் யாராவது சொல்லிட்டிங்கன்னா, வணக்கம் சொல்கிறக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா, என்னால் முடியலனாலும் தலைவர் ஐயா கட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கி நான் கிஃப்ட் கொடுப்பேன். இதுதான் கடத்தேங்காய் எடுத்து வழிப்பள்ளியாருக்கு கொடுக்கிறதுங்கிற மாரி. வணக்கம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வார்த்தையே கிடையாது. குட் மார்னிங் நல்ல காலை, குட் ஆஃப்டர்நூன் நல்ல மத்தியானம், வெல்கம் நல் வரவு, ஹாய் அர்த்தமே இல்லை, ஹலோ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட ஒய்ஃபோட நேம். அந்த ஆளே மனைவிக்கு பயந்தவனாக தான் இருந்திருக்கிறான். எடுத்து ஹலோ அப்படின்னு பயந்து பேசியிருக்கேன். என்ன பண்ண முடியும்? சரிங்களா? வணக்கம்னு சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஒன்று சொல்கிறேன், எனது பெரியார் மன்றங்கிற காட்டி வணக்கத்தை எல்லா நேரத்துலையும் சொல்லலாம். குட் மார்னிங்க மார்னிங்கில் தான் சொல்ல முடியும், ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. எப்படி தெரியுங்களா? இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போகிறேன், காலையில் 8 மணிக்கு போகிறேன். வணக்கம் யா வாழ்த்துக்க அப்படின்னு தொடங்கலாம் இல்லைங்களா? இதே ஒரு இளவு வீட்டுக்கு போகிறேன், வணக்கம்ங்க அப்படின்னு தொடங்கலாம். இதே கல்யாண வீட்டுக்கு குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்க பேசலாம். இளவு வீட்டுக்கு போய் குட் மார்னிங்னா அதுதான் நமக்கு பேட் மார்னிங் இருக்கும். உண்மை இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நைட்டு ஒரு வாத்தியாருக்கு, இங்கே இருக்கிற ஒருத்தர் வச்சுங்களேன், இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒரு வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, டவுட் கேட்குறதுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஃபோன் பண்ணுறான்னா, ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும்? 7 மணியில் ஒரு 10 மணிக்கு என்னங்க சொல்லணும்? டவுட் கேட்கணும்னா ஸ்டார்ட் எப்படி பேச்சை தொடங்கணும்? தமிழில் தொடங்கினா வணக்கம் சொல்லலாம், இங்கிலீஷில் தொடங்கினா கிரீட்டிங்ஸ்க்கு என்ன அர்த்தமுங்க? கிரீட்டிங்ஸ் எப்படி மொத்தமாக வணக்கம் எப்படி ஏற்றுக்கிறது? குட் ஈவினிங்னு சொல்லி தான் தொடங்குறாங்க. குட் ஈவினிங் தான். ஒரு 10 மணிக்கு என்னங்க இது குட் நைட்னு சொல்லலாம், கணக்குப்படி குட் நைட்டு தான் சொல்லணும். குட் நைட் சொல்ல முடியாது. குட் நைட் சொன்னால் ஓகே இதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். உண்மையா இல்லைங்களா? ஆனால் தமிழுக்கே உரிய பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், வணக்கத்தை அது இன்பமான இடமாக இருந்தாலும் சரி, துன்பமான இடமாக இருந்தாலும் சரி, கால எல்லைகளை கடந்து உணர்வுகளை கடந்து எல்லா இடத்திற்கும் பொதுவான ஒரு சொல் இருக்கும்னா அது வணக்கம் தான். வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. உண்மை. கண்டுபிடிச்சா சந்தோஷம்தான். அவன் எல்லாமே இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து எதையெல்லாம் காப்பி அடிக்கணுமோ அதை மட்டும் தான் அடிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. வெஸ்டர்ன் அதில் வேஸ்டர்ன். ஒரு விருந்து உபச்சாரத்தில் நம்ம நாட்டோட தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்றாரு, ஆப்போசிட்டில் ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது என்ன பண்ணாங்க, ஒருத்தர் அந்த ஆப்போசிட்டில் உட்கார்ந்தவர் என்ன பண்ணார், தோசையை ஸ்பூனில் சாப்பிட்டார். எதுங்க? தோசையை ஸ்பூனில் சாப்பிட்டார். அப்படி சாப்பிடும்போது நம்ம தலைமை பெரியவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஸ்பூனில் வச்சுட்டு கையில் எடுத்து சாப்பிட்டார். அப்படி சாப்பிடும்போது இவர் கேட்டார், என்ன நீங்கள் இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஒழுக்கம் இல்லையே, ஒரு என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி சரியாக இல்லையே, நீங்கள் அவ்வளோ தூய்மையை கடைபிடிக்கலையே, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் எவ்வளோ ஒரு அழகாக மரியாதையாக தூய்மையாக ஸ்பூனில் சாப்பிட்றேன், நீங்கள் இப்படி சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெரியவர் சொன்னார். அந்த பெரியவர் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பெரியவர் பேர் மறந்து போச்சு. சரிங்களா? அதனால் அது பெரியவர். ஓகே, அதோட விட்டுறணும். இதுக்கு பேர் சமாளிஃபிகேஷன் பேர், விட்டுருங்க. அந்த பெரியவர் சொன்னார், தம்பி சுகாதாரம்னு சொல்கிறியே, ஆமாம், நீ சாப்பிட்றில்ல ஸ்பூனு, ஆமாம், அந்த ஸ்பூனில் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு என்னென்ன நோய் இருந்துச்சுன்னு தெரியாது. தொழுநோய் இருந்திருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், இன்னும் நோய் வேணால் காலரா இருந்திருக்கு, இன்னும் நோய் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சாப்பிட்றேன்னு பார்த்தியா ஸ்பூனு கை, இந்த ஸ்பூனில் என்னை தவிர வேறு யாருமே சாப்பிட்றது கிடையாது. நம்ம கையில் நம்ம தானே, என் கையில் நீ யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது அரசியலாக இருக்கலாம், அது ஆன்மீகமாக இருக்கலாம், எந்த ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நகைச்சுவை இருக்குது. அதை பார்த்து சிரித்து சந்தோஷமாக நம்ம எடுத்துக்கிறது தான் வாழ்க்கையில் சந்தோஷம். அதை விட்டுட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி சார் ஆன்மீகத்தில் சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், ஒரு முறை பழனியில் ஆன்மீகத்தை நான் பேசல, ஆன்மீகத்தில் ஒரு நகைச்சுவை சொல்ல வர்றேன். பழனியில் சூரசம்ஹாரத்துக்கு லைவ் கமெண்ட்ரி, நான் லைவ் கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது முருகன் வேலை எடுத்து ஸ்பீடாக போயிட்டுருக்காரு, உக்கிரமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க பூரா சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது, வழி விடுங்க ஒருத்தரும் கேட்கல. அப்படி கேட்கும்போது ஒரு பாயிண்ட் அடித்தேன்,
முருகப்பெருமான் மிகவும் உக்கிரமாக வேலை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். 4 சூரர்கள் இருக்கிறார்கள். இடையிலே நீங்கள் போய் கொண்டிருந்தீர்களா என்றால் கடவுளே கன்ஃபியூஸ் ஆகி உங்களை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தயவு கூர்ந்து வழிவிட்டு விடவும் அப்படின்னு அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிறப்பாக சந்தோஷமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. இன்னொன்று, படிக்கிறத சரியாக படிக்கணும். கொஞ்சம் தப்பாக படித்தா பிழையாயிரும். உண்மை இல்லைங்களா? பிழையா இப்போ யாரும் இங்கே பெரியவங்க கூட கேட்டாங்க, என் பேருக்கு முன்னாடி செல்லருவி. சார் செல்லருவின்னு, ஐயா சொல்லருவிங்க ஐயா, செல்லருவி இல்லைங்கய்யா அப்படின்னு. ஒரு காலத்தில் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து எழுதுவாங்களாம். பெரியார் ஐயா வந்ததுக்கப்புறம் அது இல்லை, தூய தமிழ் எல்லா பக்கம் நடந்து மாட்டிக்கிட்டு இருக்கு, சிறப்பாக இருக்குது. ஒரு ஸ்கூல் வாசல் எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்க தெரியுங்களா? வாரந்தோறும் வியாழக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு தேகபியாசம் வழங்கப்படும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. 3 மணிக்கு நம்மால் வந்தான், முருகேசன் மாதிரி ஒரு பையன் வந்து, ஐயா சந்தேகம் யா, முன்னத்து நாளே வந்து கேட்டேன், சந்தேகம் யா. என்னடா சந்தேகம்? ஐயா டம்ளர் நாங்களே கொண்டு வரணுமா, நீங்கள் கொடுப்பீங்களா? டம்ளர் கொண்டு வரணும் எப்படி, எதுக்குடா கேட்குற? இல்லைங்க வெளியே எழுதி போட்டுருக்கிறீங்களே ஐயா. ஆமாம் வெளியே எழுதி அதுக்கு இருக்குடா டம்ளர். ஆமாம் நீங்கள் தான் எழுதி போட்டிருக்கீங்க. என்ன எழுதி போட்டிருக்கீங்க? வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு தேங்காய் பாயாசம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. தேகாபியாசம்ங்கிறத தேங்காய் பாயாசம் படிச்சிருக்கிறான். அவனுக்கு படிக்க தெரியல, என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிப்பாங்க. அது எல்லாம் கடந்து தான் வாத்தியார் தொழில் இருக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களிலும் இன்பங்கள் இருக்கும். ஒரு இறப்பு வீட்டுக்கு போனாலும் சரி, பிறப்பு வீட்டுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியை நாம் உருவாக்கிக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி அங்கே கொண்டாட முடியாது. தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, நாலடியாரில், கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்ற பிளங்கொண்டு காட்டுவிப்பர் கண்டும் கணம் கொண்டு இண்டு உண்டு 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 என்று உடனார் சாற்றுமே டொன் 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 டொன்னும் பறை அப்படின்னு. இந்த இறப்பு வீட்டில் வாத்தியம் அடிப்பாங்கல்லங்க, வாத்தியம் அடிப்பாங்கல்ல இல்லைங்களா? என்ன ஒன்று, யார் கடிக்கிறாங்களோ அவரால் கேட்க முடியாது, மற்ற எல்லோரும் கேட்கலாம். யார் கடிக்கிறாங்களோ அவங்களால கேட்க முடியாது. அந்த நேரத்தில் அது டொன் 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 சத்தம் கேட்குது இல்லை? புலவர் சொல்கிறாரு, டொன் டொன் டொன்னா டொன் டொன்னு கேட்கலடா, நல்லா உத்து கவனிச்சா உண்டு உண்டு உண்டுன்னு கேட்குது. என்ன உண்டு உண்டு? யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்களுக்கும் இது ஒரு நாள் உண்டு உண்டு உண்டுன்னு கேட்குது. அதை தெரிஞ்சாவது நம்ம ஒழுக்கமாக நிலையாமை தத்துவத்தில் போகணும். அதில் வேறு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பார்க்குற இடத்த சொல்கிறேன். நான் அந்த கிரிமட்டோரியத்துக்கு அந்த மயான இதுக்கு போகும்போது காத்திருப்போர் அறைன்னு போட்டுருந்துச்சு. சரியாக தான் போட்டிருக்கிறான். எல்லாருமே காத்திருக்கிறதானுங்க, அப்படி தானங்களே. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நகைச்சுவை தான். இப்போ ஒரு நகைச்சுவை ஒன்று படித்தேன். ஒரு காதல் ஜோடி ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்டை விட்டு ஓடுறாங்க. சரின்னு சொல்லி 5 வருஷம் காதலிச்சிருக்காங்க. ஓடலான்னு சொல்லி போய் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போன உடனே இந்த பையன் பார்த்து பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கிறான், ஏம்மா எனக்கு கூட ஓடி வந்துட்டியே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நம்மளால் அப்போ தான் எல்லாமே கேட்பான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர். அப்படியா? சரி 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 ஓகே ஓகே. நீ ரொம்ப செல்லம்மா? ஆமாம் செல்லம். உன்னை நான் அவனுக்கு என்னென்னா ஒரு குற்ற உணர்வு, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு குற்ற உணர்வு. ஏம்மா நீ என் கூட வந்துட்டியே, அவங்க வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களாம்மா? அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, தேட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்போ ஓடி போனாலும் ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் தேட மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு ஒரு ஜோக்கை படித்தேன். அதனால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிப்பாக இருங்க. நாங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன். என்ன பசங்க கஷ்டப்படுவேன், எனக்கு பேசாமல் இருக்க முடியாது, எனக்கு எக்ஸாம் டியூட்டியே போட வேண்டான்ட்டுருவேன். ஏன்னு கேட்டால் நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாஸ் பண்ணிடுவியா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவேன். அதனால் எல்லா இடத்தையும் நான் மகிழ்ச்சியுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும். மகிழ்ச்சியாகவும் சிரிக்கவும் தெரிந்தவர்கள் மட்டும்தான் நாம் இதய நோயை கடந்து இன்னும் பல நோய்களை கடந்து சிறப்பாக வாழ முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மருத்துவமனைகள் செய்ய வேண்டிய சிகிச்சைகளை நகைச்சுவை மன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக வரும் முன்னர் காத்தல் என்கின்ற நிலையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி என் பேச்சை முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறேன். சண்முகடியில் தான் சொல்லுவார், இந்த பேச்சை தொடங்கிறது ஈஸி. எப்படின்னு கேட்டால், சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பழகவும் பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய்ன்னு சொல்லி சைக்கிள் எடுத்துடுவோம். குரங்கு படல் போட்டோ சைடில் ஒரு திண்ணையில் வச்சோ ஏறியோ எப்படியாவது ஏறிடுவோம். ஏறி அப்படியே சுற்றுவோம் பாருங்க, 55 நிமிஷம் ஆயிரும், 1 மணி நேரம் ஆயிரும். கடைக்காரன்னே பார்ப்பார், டேய் 1 மணி நேரம் ஆச்சு வாடா. வரலாம் தாயான்னு நினைக்கிறேன்.
இறங்க முடியாமல் தவிக்கிறேன், இந்த இறங்க தெரியாமல் வச்சுட்டு வந்தேன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நான் வந்து தமிழ் சார்ந்தும் சமயம் சார்ந்தும் பட்டிமண்டபத்திலும் பேசக்கூடியவன். நகைச்சுவை என்பது என்னுடைய சைட் டிஷ்ஷாக தான் இருந்துச்சு. நகைச்சுவை மன்றங்கள் அதை மெயின் டிஷ்ஷாக மாற்றி அதை பேசுங்க என்று பணித்திருக்கிறார்கள். இது என்னுடைய 3வது முயற்சி. இதில் ஏதேனும் நகைச்சுவையிலே ஏதேனும் பிழை இருந்தால் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு தொகையை குறைக்க மாட்டேங்குன்னு தெரியும். முதலே கொடுத்துட்டாரு ஐயா, சிறப்பாக கொடுத்துட்டாரு. ஆனால் மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்தது கொண்டு வந்து நான் பேசலை, புரியுதுங்களா என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்திருந்த இந்த நகைச்சுவை மன்றத்து பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், என்னமோ நம்ம வீட்டு பிள்ளை தானடா ஏதோ ஒன்று பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மை மனத்துடன் இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து, என்னுடைய நகைச்சுவையிலே ஏதாவது ஒரு கேலியோ கிண்டலோ அல்லது ஒரு தவறான விஷயங்கள் இருக்கலாம். சின்ன பையன் தானே, தப்பு இருக்கிறதா தப்பை திருத்திக்கிறதான் சரி. அப்படி இருந்தால் நீங்கள் கன்சிடர் இந்த 30 மார்க் வாங்கினா அங்கெங்கெல்லாம் போட்டு 35 மார்க்குன்னு பாஸ் பண்ணி விட்டுறாங்கல்ல, அது மாதிரி என்னையும் பாஸ் செய்து விடுமாறு கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தினம் தினம் சந்திக்கின்ற நிகழ்ச்சிகளில் எவ்வளோ நகைச்சுவை இருக்கிறங்கிறத அழகாக எடுத்துக்காட்டினார். அநேகமாக இது எல்லாருக்குமே நேர்ந்த அனுபவங்களாக தான் இருக்கும். ஆனால் அதை நகைச்சுவையோடு அப்ரோச் பண்ணுறதுல அவர் அருமையாக பேசினார்.